ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய வசனத்தை திரும்பவும் வாசித்து தியானிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 பேதுரு 3:12 முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். தேவனுடைய நாளை குறித்து நிறைய காரியங்களை பார்த்தோம் கடந்த செய்திகளிலே. அதிலே ஒன்று, தேவனுடைய நாள் என்று சொல்லும் பொழுது பரியாசக்காரர் பலியாகும் நாள் என்று சொல்லி நீங்கள் அதில் மேலே பேதுரு பேசுகிறதான வசனங்களிலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் தான் இந்த நாளில் தலைப்பு பரியாசக்காரரின் பரிதாப முடிவு, சேட் எண்ட் ஆஃப் ஸ்காஃபர்ஸ். தேவனுடைய நாள் உங்களுக்கோ நமக்கோ, தேவனுடைய நாள் அது எந்த நாளாக இருந்தாலும் அவரை ஆவலோடு கூட எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நாளாய் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பரியாசமாக எண்ணுகிறவர்கள் அந்த நாளிலே பலியாக போகிறார்கள் என்று பேதுரு எழுதியிருக்கிறார். அதை குறித்து நம்ம தியானித்து விட்டு கடைசியாக நம்முடைய நிலை எப்படியாக இருக்கிறது என்று பார்த்து முடிப்போம். கண்களை மூடுவோம். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கும்படியான பெரிதான ஸ்லாக்கியத்தை, புத்திர சுவிகாரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தபடினாலே, எங்களுடைய கண்களை திறந்தபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படியாய் உதவி செய்திரையா. நீர் கொடுத்திருக்கிறதான இந்த கர்த்தாவே உறவு முறைக்காக உம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காரியங்களிலே கர்த்தாவே ஏளனம், பரியாசம், சத்தியத்தை குறித்தான உணர்வற்ற நிலை கர்த்தாவே எங்களுக்குள்ளே காணப்படுமானால் இந்த நாளிலே கர்த்தர் நீர் உணர்த்துவீராக. தேவனுடைய நாளை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகையில் அந்த நாள் பரியாசம் பண்ணுகிறவர்கள் பலியாக போகிறதான, சங்கரிக்கப்பட போகிறதான ஒரு நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் கொடுத்திருக்கிறதான சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை அவர் துவங்கும் போது இவர் ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஆமேன். வாசிக்கிறேன் பாருங்க திரும்ப. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லப்படும் போது அது பழைய ஏற்பாடு புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதான ஆகமங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் உரைக்கப்பட்டதான காரியங்கள். இரண்டாவதாக இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் என்று சொல்லும் பொழுது தேவன் தெரிந்து கொண்டதான அந்த அப்போஸ்தலர்கள், அதில் ஒருவர் தான் இந்த பேதுரு என்று பார்க்கிறோம். அவர்களுடைய கட்டளைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று நான் இதை எழுதுகிறேன் என்று தான் ஆரம்பிக்கிறார். உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். உங்களுடைய மனது உண்மையானதான மனது, கபடற்றதான மனது என்று எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு நான் நினைப்பூட்டி இந்த காரியத்தை திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் கபடற்றவர்கள் தான், ஆனால் அதே நேரத்தில் எளிதாக வஞ்சிக்கப்படவும் உங்களாலே முடியும். என்ன விஷயம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதைப் போல நம்ம கபடற்றவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம், உண்மையுள்ள மனதுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் நம்ம வினா உள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உணர்வுள்ளவர்களாகவும் சத்தியத்தை அறிந்தவர்களாகவும், யார் வஞ்சிக்கக்கூடியவர்கள்,
எப்படி பார்த்தீங்கன்னா உண்மையான கபடற்ற மனது காணப்பட்டாலும் கூட அவர்களை எப்படியாக வஞ்சித்து விட முடியும் என்று சொல்லி பிசாசு சுற்றி திரிகிறான் என்கிறதை அறிந்திருக்கிறபடினாலே அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இதை அறிந்ததான ஒரு தேவ மனுஷன் எழுதுகிறார், உங்களுடைய மனது உண்மையான மனது தான், ஆனாலும் முன் சொல்லப்பட்டதான இந்த வார்த்தைகளையும் நாங்கள் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று தான் ஆரம்பிக்கிறார். அப்படியானால் புதிய ஏற்பாடு புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு புத்தகத்திலே முன் சொல்லப்பட்டதான வார்த்தைகளையும் நினைவு கூறுங்கள். அப்போ தான் கள்ள உபதேசங்களுக்கு தப்புவீர்கள். ஆமேன். இதுக்கு ஆமேன் சொல்லலாம்னா, நீங்கள் புதிய ஏற்பாடை மாத்திரம் வாசியுங்கள், புதிய ஏற்பாடு உங்களுக்கு போதுமானது என்று யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது என்ன பண்ணலாம், எளிதாக பழைய ஏற்பாடை தள்ளுறதில்லை, அவர்களை தள்ளிடுங்க. என்ன, யாராவது போதகர்கள் உங்களுக்கு இப்படியாக புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களே நீங்கள் தைரியமாக தள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், புதிய ஏற்பாடு புத்தகம்தான் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறதான, பழைய ஏற்பாடுனா அறிந்து கொள்ளுங்க, வேத வாக்கியங்கள், அவைகளிலே காணப்படுகிறதான காரியங்களிலே ஒன்றும் அது விடப்படுவதில்லை, அது ஒன்றும் அழிந்து போவதில்லை, அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதிய ஏற்பாடு புத்தகத்தில் புதிய உடன்படிக்கைக்குட்பட்டிருக்கிற பேதுரு எழுதுகிற ஒரு காரியம்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் காணப்படுகிற. அவர் சொல்கிறார், புதிய ஏற்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும், நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வருகை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனபடினாலே நாம் இந்த நாளில் முதலாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். என்னவென்று சொன்னால், நான் புதிய ஏற்பாடு புத்தகத்தை மாத்திரம் தான் வாசிப்பேன், மத்தையிலேருந்து தான் வாசிப்பேன் அப்படி என்று சொல்லாதபடி நீங்கள் என்ன பண்ணணும், பழைய ஏற்பாடு புத்தகத்தையும் நீங்கள் வாசித்து கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நேற்று தினத்தில் கூட ஜெய்சிங் பிரதர் கேலண்டரில் போடுறதுக்காக 2 வசனங்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வசனங்களை தான் அவர் பார்த்திங்கன்னா போட்டது டிராஃப்ட் கேட்டார். அதில் பார்த்திங்கன்னா முதலாவது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்ட்டு 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்படுகிறதான வார்த்தை பார்த்திங்கன்னா காணப்பட்டுச்சு. இரண்டாவதாக கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அப்படின்ட்டு சங்கீத புஸ்தகம் 100வது அதிகாரத்திலே காணப்படுற சொன்னால், இதை மாற்றி போடுங்க, முதலாவது இந்த வசனத்தை போடுங்க. என்னென்னா, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தர் தான் தேவன் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்படியே வந்தோம் என்றால் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் சொல்லுகிறது, அந்த தேவன் மாம்சத்திலே. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதை நீங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்திலிருந்து ஆரம்பித்து வாசித்தால் தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய, புதிய ஏற்பாடு புத்தகத்திலே ஆரம்பித்து தான் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பிசாசு உங்களை குழப்பதான் போகிறான். 3 தெய்வங்களிலே அவர் ஒருவர் என்று உங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவான், உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவான். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, முன் சொல்லப்பட்ட பரிசுத்த தூதர்களால் முன் சொல்லப்பட்டதான காரியத்தையும் இன்று அப்போஸ்தலர்கள் பேசி கொண்டிருக்கிறதான இந்த காரியத்தையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று உங்களுடைய கபடற்ற உண்மையான மனதை தட்டி எழுப்புகிறேன், இல்லை என்றால் வஞ்சிக்கப்படுவீர்கள் என்று தான் ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து கொள்வார்கள் என்று பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் அப்படின்ட்டு சொல்கிறார். நீங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசும்போது முதல்ல உனக்கு இது தெரியணும், இதை மனசில் வச்சுக்கோ அப்படி நீங்கள் சொல்கிறது உண்டு அல்லவா? அதை போல் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை நம்புகிறதான, ஏற்றுக்கொள்ளுகிற, தான் போதிக்கிறதை கேட்கிறதான அவர்களிடத்தில் அவர் பேசுகிறார். முதலாவது இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் தெரியல, எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், என்ன செய்தி இந்த மாதம் முழுவதும்? தேவனுடைய நாள். தேவன் ஒரு நாள் வரப்போறாரு, நீ ஜாக்கிரதையா இரு, நம்பிக்கையோடு கூட காத்துரு, பரிசுத்தமாக வாழ். நீ அப்படியே இருக்கிற மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும், கை கட்டி அப்படி பதில் சொல்ல வேண்டியதான சூழ்நிலை உனக்கு வரும், இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டு வரும்போது முதலாவது என்ன கற்றுக் கொடுக்கிறார்? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்
தங்களுடைய சுய இச்சைகளின்படியே நடப்பார்கள் என்பதை முதலாவது உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றார். அப்போ அதிக பரியாசக்காரர்களை பார்க்கிறீர்களா? அதிக பரியாசக்காரர்களை இந்த நாட்களிலே பார்க்கிறீர்களா? என்னுடைய கேள்வி. பரியாசக்காரர்கள் என்று சொன்னோன்னே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த வாயில் கிண்டல் அடிக்கிறவங்க இவங்க மட்டும்தான் பரியாசக்காரர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? அப்படியா? எப்போ பார்த்தாலும் கிண்டல் அடிக்கிறது, எதை சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பரியாசம் பண்ணுறது, ஏளனமாக பேசுறது, இவங்க மட்டும்தான் பரியாசக்காரர் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறீங்க போல. ரொம்ப கபடற்றவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய உண்மையான மனதை தட்டி எழுப்ப வேண்டும். அப்படி ஏளனா பார்க்குறதான பார்வையில் பரியாசம் இல்லையா? உங்களுடைய அந்த உடல் மொழியில் பரியாசம் இல்லையா? இல்லை வாய் தான் பேசினா தான் உங்களுக்கு பரியாசம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிதான் நினச்சிட்டு இருக்கீங்க போல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய கபடற்ற மனதை தட்டி எழுப்ப நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பார்வையில் பரியாசத்தை காண்பிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதாக அமைதியாக நடந்து கொண்டு உங்களுடைய செயல்களிலே உங்களுடைய பரியாசத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். அப்போ ஒரு பார்வையில் பரியாசம், ஒரு சிரிப்பில் ஒரு ஏளனம், அப்போ உங்களுடைய செயல்களில் நீங்கள் பரியாசக்காரர்களாக உங்களை நீங்கள் காண்பிக்க முடியும். அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கடைசி நாட்களிலே நீங்கள் அதிக பரியாசக்காரர்களை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், தெய்வ பயம் இல்லாதவர்களை நீங்கள் அதிகமாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியணும் கடைசி நாட்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு போன வருடத்தை பார்க்கல இந்த வருடம் அதிகமாக பார்க்கிறீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, கடைசி நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினா அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்களுடைய சுய இச்சைகளின்படி அவர்கள் நடக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றார். எது பரியாசம் பண்ணப்படுகிறது? இந்த இடத்துல எது பரியாசம் பண்ணப்படுகிறது, எப்படி பரியாசம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால் 4வது வசனத்தில் எழுதுகிறார், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு யார் பேசுறா? யாருங்க பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்ப பிதாக்கள் என்று அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அல்லது ஆதாம்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஆதாம், அவனுடைய பிள்ளையாகிய சேத்தினுடைய வம்சாவழிகள். அதற்கப்புறம் வருகிறதான எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. நோவாவும் 3 பிள்ளைகளும் மனைவிமார்களும் இருக்காங்க. அப்போ நோவாவினுடைய பிள்ளைகள், இவர்லேருந்து வருகிறவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய முற்பிதாக்கள்னு சொல்லுகிறவர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், இந்த வேத வாக்கியங்களை பெற்றவர்கள். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு. அப்போ தேவனுடைய மனுஷர்கள், வேத வாக்கியங்களை பெற்றவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுகிறார்கள், அவர் வருவார் என்று போதிக்கிறீர்களே, அந்த வாக்கு தத்துவம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எதை குறித்ததான பரியாசம்? தேவன் வருவார், உன்னை கேள்வி கேட்பார், உன்னை நியாயம் விசாரிப்பார். நீ அவருக்கு பிரியமாக நடக்கிறவனாய் இருந்தால், சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருந்தால், உன்னை அவர் தன்னோடு கூட அழைத்து கொண்டு போவார். என்றென்றைக்கும் பரலோகத்தில் நீ வாழ்வாய் என்பதுதான் தேவனுடைய நாளை குறித்ததான காரியம். அவர் ஆலோசனை வேளையில் ரொம்ப அழகாக சொன்னார். என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துக்கு போகிறான். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் மார்ஸ் மேடையில் அங்கே பார்க்கிறான், கிரேக்கர்களை சந்திக்கிறான். அங்கே வந்து காணப்படுகிறதான அந்த எழுத்துக்கள், சிலைகள் இவையெல்லாம் பார்க்கிறான். அதில் ஒரு இடத்துல காணப்படாத தேவனுக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். இதை தொடர்ந்து அவன் பேசுகிறான். இவன் என்னமோ வித்தியாசமாக பேசுகிறானே, புதிதாக இருக்கிறதே என்று உற்சாகமாக என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சொல்லப்படுகிறதான காரியங்களை வாசித்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதை அவர் வாசித்து முடித்தார். என்னவென்று சொன்னால், தேவன் வந்து பார்த்தீங்கன்னா காணாதவரை போல் இருந்ததான காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கோ அவர் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா ஜனங்களுக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளிலே தான் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனாக தான் உன்னை ரட்சிக்கிறார், ஒரு மனிதனாக தான் உன்னை நியாயம் தீர்ப்பார் அப்படின்றதான காரியத்தை சொல்லும் பொழுது, உயிர்த்தெழுதலை குறித்து பேச ஆரம்பித்த போது அவர்கள் என்ன சொன்னாங்க? கவனிக்கல நீங்க? உயிர்த்தெழுதலை குறித்து பேச ஆரம்பித்த போது அதில் சிலர் என்ன பண்றாங்க?
இகழ்ந்தார்கள். கிண்டல் பண்ணாங்களாம். உயிர்த்தெழுதலா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. சிலர் என்ன பண்றாங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொரு முறை கேட்போம்னா ரெண்டாவது முறை அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஐ டோன்ட் ஹவ் டைம் மை ஃப்ரெண்ட், லெட் அஸ் see it later, அப்புறம் பார்க்கலாம், எனக்கு நேரம் இருக்கும்போது அப்புறம் கேட்கலாம், அப்புறம் பார்க்கலாம், இன்னொரு முறை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கும்போது பவுல் சொல்கிறான், போதும், நான் வேற எங்கேயாவது போய் சொன்னாலாவது அவங்க கேட்டு மனம் திரும்புவாங்க என்று சொல்லி பவுல் அவர்களை விட்டு, அவர்கள் போல பவுல் போயிட்டான் போதும் என்று சொல்லி பவுல் அங்கிருந்து கடந்து சென்றதை அவர் உங்களுக்கு சுட்டி காண்பித்தார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிறீர்கள், எதை குறித்து பரியாசம்? தேவன் வருவார், உயிர்த்தெழுதல் உண்டு, அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிற காரியத்தை கேட்கும்போது எல்லாம் அப்படித்தானே இருக்கு. இந்த பிரசங்கம் அன்னையிலிருந்து இப்படித்தானே செய்யப்படுகிறது. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரு சேஞ்சும் இல்லையே என்கிறதான அந்த எண்ணம் உண்டாகிறது அல்லவா, அது பரியாசம். தேவனுக்கு நீ பரியாசம் செய்கிறாய் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அதை தான் அந்த நாளிலே அவர்கள் செய்தார்கள். இட்ஸ் a kind of false teaching but look like a truth. அப்படிதானே? போன வாரத்தில் கூட நான் அதை பகிர்ந்து கொண்டேன். இந்த தவறான போதனைகளை நீங்கள் பார்க்கும்போது அது உண்மையை போலவே பார்த்தீங்கன்னா காணப்படும். நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் அதை கவனித்து பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஏமாந்து போயிடுவீர்கள். இந்த இடத்துலையும் அதுதான் போதனை. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வருவார் என்று அப்போஸ்தலர்கள் போதிக்கிறார்கள், அவர் வருவார் என்று சொல்லி ஏற்கனவே காணப்பட்டதான தீர்க்கதரிசிகள் போதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன போதனை வருகிறது என்று சொன்னால், அவர் வருவார் என்று சொல்லுகிறதான வாக்கு தத்துவம் எங்கே? அப்படியானால் அவர் வரமாட்டாரு, அது சும்மா, அது போலியான அது டீச்சிங்கு. அதுக்கு அவர்கள் சொல்லுகிறதான காரியத்தை பாருங்க. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, பிதாக்களும் அப்படித்தானே காத்திருந்தார்கள், அவர்கள் நித்திரை அடைந்து விட்டார்கள், சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமாகவே இருக்கிறதே, அதே மாதிரி தானே இருக்கு, ஒன்றுமே சேஞ்ச் இல்லையே என்று சொல்லுவார்கள். இது ஒரு போதனை. அப்போ ஒரு சத்தியத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு தவறான போதனை அதற்கு இதெல்லாம் ப்ரூஃப் பாரு, ஒரு சேஞ்சுமே இல்லை, அப்போ அவர் வருவார் என்று சொல்லுகிறதான காரியமும் கூட, தேவனுடைய நாள் உண்டு என்று சொல்லுகிற காரியமும் கூட, உன்னை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிறதான காரியம் கூட தவறான போதனை என்று சொல்லி வேறொரு போதனை வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இட்ஸ் a kind of false teaching but look like a truth. அப்போ ஆனபடினால என்ன செய்யணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆராய்ந்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக வஞ்சிக்கப்பட்டு போவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ பரியாசக்காரர்கள் எழும்பினதை பேதுரு அந்த நாளிலே கண்டபோது சபையாருக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? டீச்சிங் த ட்ரூத் அண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் நெசசரி டு எக்ஸ்போஸ் த ஃபால்ஸ் டீச்சிங். அதாவது தவறான போதனைகளை வெளியே கொண்டு வருகிறதற்கு, இது தவறான போதனை தான் என்று சொல்லுவதற்கு உண்மையான போதனையை கொண்டு வரணும். கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? அதை எதிர்த்து, இல்லை இவர் சொல்லுகிறது தவறு, அவர் என்ன சொல்றாரு, வருவாரு. போலி போதகர் என்ன சொல்றாரு, அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் இங்கே, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு எல்லாம் அப்படித்தானே இருக்குது, சிருஷ்டிப்பின் காலம் முதல் அப்படியே தானே இருக்கு, ஒன்றும் நிறைவேறலையே அப்படி என்று சொல்லுகிறதான அந்த போதனையானது தவறான போதனை. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் மூலமாக தான் இதை முறியடிக்கணும். என்னன்னா அப்படி கிடையாது, உண்மையான போதனை என்ன என்பதற்கு சான்றை கொண்டு வர வேண்டும். அதுதான் பேதுரு அந்த இடத்துல செய்கிறார். நீங்கள் பாருங்க, 5வது வசனத்திலிருந்து பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். யாருக்கு? அவர்களை நோக்கி அல்ல, அதை கேட்டார்கள் அல்லவா சபையார், அவர்களை பார்த்து பேசுகிறார். நீங்க திருந்துங்க, பாருங்க, அதை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் என்று பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அர்த்தம் என்ன? இது அவர்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியுமே. நோவாவின் காலத்திலே நடந்ததான சம்பவம் அவர்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் நம்புகிறார்கள், ஆனால் அறியாமல் இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? இந்த நேரத்தில் அதை தானே யோசித்து பார்க்கணும். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், சொன்னபடியே அழித்து காண்பித்தார், அதிலே ஒரு கூட்டத்தை தப்ப வைத்து காண்பித்தார். அப்போ அது நமக்கு முன்பாக தேவனுடைய நாள் என்று சொல்லும்போது அதல்லவா ஞாபகம் வர வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா நினைவுபடுத்துகிறார். அப்போ பாருங்க, 7வது வசனம், இப்போது இருக்கிற வானங்களும்
பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான இந்த பூமியானதும் நாம் பார்க்கிறதான வானங்களும் இன்னும் அழியாம காக்கப்பட்டு தான் காணப்படுகிறது. ஆனால் எதற்காக என்று சொன்னால் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறதற்காக காக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே ஒழிய வேறு எப்பொழுதும் நிலை நிற்கிறதற்காக இந்த பூமி காக்கப்பட்டு இல்லை என்கிறதான காரியத்தை சொல்கிறார். 8வது வசனம் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு நோவாவின் காலத்தை தான் வைக்கிறார். 8வது வசனம், பிரியமானவர்களே, சபையினுடைய ஜனங்களே, என்னை அன்பாக நேசிக்கிற என் வார்த்தைகளை கேட்கிறவர்களே, இப்படிலாம் அவர் சொல்லலை. பிரியமானவர்களேனா அதான் அர்த்தம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். எல்லாம் அப்படியே தானே இருக்கு. எத்தனை தப்பு பண்ணாலும் ஆண்டவர் விட்டுட்டே தானே இருக்காரு. நாளைக்கு நான் பண்ணுகிற தப்பையும் ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா தான் இருப்பார், அவர் வருகிற நாளிலையும் சும்மா தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறவரு. அதை குறித்து அந்த இடத்துல வார்த்தை பேசுகிறது. என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை நீ அறியாதிருக்க வேண்டாம். நீ ஒரு நாள்னு நினைக்கிற பாரு, அது கடைசியில் 1000 வருஷம் வரைக்கும் போகுது. ஆனால் 1000 வருஷம் நீ நினைச்சிட்டு இருக்க பாரு, அது ஒரு நாளில் முடிஞ்சிடும். கர்த்தர் வருகிறது எப்போ வேணாலும் இருக்கலாம். 1000 வருஷம் கழிச்சு தான் வருவார். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கலாம், திருந்தி கொள்ளலாம், அப்புறம் கீழ்ப்படிந்து கொள்ளலாம், அப்புறம் பரிசுத்தமாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பாரு, அது ஒரு நாள் போல் டக்குன்னு முடிஞ்சிடும், ஒரு நொடியை போல் டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த சத்தியத்தை அறியாமல் உன்னனியே ஏமாத்திட்டு கொண்டு இருக்காத என்று சொல்லி சபையாக இருக்கு. விசுவாசிக்கிறவர்களை பார்த்து அவர் பேசுகிறார். 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வருகையின் நாள் மறைக்கப்பட்டிருப்பதனுடைய காரணமும் நாம் யோசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தாமதிக்கிறார் என்கிறதை போல தோணுகிறதும் பார்த்திங்கன்னா நமக்கு காணப்படுமானால், அப்படி தோணுச்சுன்னா என்ன யோசித்து பார்க்க சொல்கிறாருன்னா, நான் கெட்டு போகக்கூடாது, நீ கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அந்த நாள் தாமதிக்கிறதை போல தோன்றுகிறதே ஒழிய ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தானே ஒழிய அவருடைய நீடிய பொறுமை உனக்கு ரட்சிப்பு என்பதை அறிந்து இந்த தினத்தில், நாளைக்கு இல்லை, இந்த தினத்தில் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சபையாருக்கு கற்றுக் கொடுக்கிறார். True counseling is given as it is necessary when there is a deception going around. நம்மை சுற்றிலுமாக பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றுகிறதான வஞ்சனையான போதனைகள் சுற்றி திரியும் பொழுது சரியான ஆலோசனை என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதை தான் அவர் 11வது வசனத்தை செய்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிண்டல் பண்றவனை பார்த்து அல்ல, அவருடைய நாள் எப்பொழுது வருகிறது என்று பரியாசம் பண்ணுகிறவனை பார்த்து அல்ல, அதற்காய் காத்திராதவனை பார்த்து அல்ல, அதை நம்பி விசுவாசித்து காத்திருக்கிறதான ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து சொல்லப்படுகிறது. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிறபடினால நீங்க விசுவாசிக்கிற, நீங்க காத்திருக்கிற, நீங்க எப்படிப்பட்டதான பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லையா இல்லையா அப்ப விசுவாசிக்கிற, காத்திருக்கிற, ஆவலோடு கூட காத்திருக்கிற, தன்னுடைய நாயகனுக்காக கற்போடு கூட காத்திருக்கிற ஒரு ஸ்திரீயை போல அமர்ந்து இருக்கிறதான தேவஜனமே, சபையே, மணவாட்டியே, காரியம் இப்படியா இருக்கிறபடினாலே நீ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையுள்ள ஒரு மனுஷனாக நீ காணப்பட வேண்டும் என்றுதான ஆலோசனையை கொடுக்கிறார். சொன்ன ட்ரூ கவுன்சிலிங் இஸ் நெசசரி whenever you find deception going around. நீங்க இந்த உலகத்தில் உங்களை சுற்றிலும் எப்பொழுதெல்லாம் அதிகமாக வஞ்சனையை, தவறான போதனைகளை பார்க்கிறீர்களோ அப்ப சரியானதான போதனையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது, சபைக்கு கொடுக்கிறது அவசியமாகிறது. அந்த நோக்கத்தோடு கூட தான் இந்த 11வது வசனத்தை குறித்து அவர் பேசுகிறார். அடுத்ததாக, God cannot be mocked அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பரியாசம் பண்ண தேவனை ஒருவனுமே பரியாசம் பண்ண முடியாது. ஆனால் அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்ட போது, நம்மை போல பாடுள்ளதான ஒரு மனிதனாக வெளிப்பட்ட போது அவரை போல பரியாசம் பண்ணப்பட்டதான ஒருவர்
யாருமே இல்லை. அப்படி நீங்கள் ஒருத்தரை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. பாருங்கள், இயேசுவானவர் எல்லா விதத்திலும் பரியாசம் பண்ணப்பட்டார். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், தேவனுக்கு இது தேவையா? அவர் தேவனா அப்படியே இருந்தாருன்னா யார் போய் அவரை பரியாசம் பண்ண முடியுமா? ஏன்னா எங்கே இருக்காருன்னே தெரியாதுல்ல. இங்கே இருக்காரா, அங்கே இருக்காரா, அங்கே இருக்காரா, எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவர் என்னத்தை நீ பரியாசம் பண்ணுவேன்? அப்போ தேவனை பார்த்திங்கன்னா ஒருவனும் பரியாசம் பண்ண முடியாது. ஆனால் அதே தேவன் நாம் காணக்கூடியதான ஒரு மனிதனாக வெளிப்பட்ட போது எல்லா விதத்திலும் பார்த்திங்கன்னா கிண்டல் அடிக்கப்பட்டார், ஏளனமாக பார்க்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டதை நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது அவசியமா என்கிறதான ஒரு கேள்வி வந்தால், தேவனுக்கு இது அவசியமா என்கிற ஒரு கேள்வி வந்தால், ஆமான அவசியம். காரணம் என்னவென்று சொன்னார், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் அவர் சந்திக்க வேண்டியது நமக்காக அது அவசியமாக அது காணப்பட்டது. இந்த காரியத்தை குறித்து நான் அவசியமாக பேச விரும்புகிறேன். சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய முதல் பகுதி. கலாத்தியர் 6:7 முதல் பகுதி. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான் அப்படின்ற காரியம்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. தேவனை பரியாசம் பண்ண முடியாது. தேவனை பார்த்திங்கன்னா ஒரு பரியாசம் பண்ணுகிறவனாக நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு முடிவு உண்டு என்பது உங்களுக்கு தெரியணும். மோசம் போகாதிருங்கள். நீங்கள் அறியாதபடி செய்கிறதான அந்த காரியம் பார்த்திங்கன்னா உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று பார்த்திங்கன்னா சொல்லுகிறதான காரியம். யாக்கோபு 1:13 நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனமும் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னா, தேவனை சோதிக்கவும் முடியாது, தேவன் மற்றவனை சோதிக்கிறவரும் அல்ல. அர்த்தம் என்னன்னா, தேவனை ஒருத்தன், என்னுடைய மீனிங் சொல்லுங்க எனக்கு, தேவனை ஒருத்தன் என்ன பண்ண முடியாது, சோதிக்கிறனா என்ன அர்த்தம்? தேவனை டெஸ்ட்டோ டெம்ப்டோலாம் பண்ண முடியாது, தேவனை டெம்ப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார், டெம்ப்ட் பண்ண மாட்டார். டெம்ப்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, டெம்ப்ட்னா என்னன்னா இச்சையை தூண்டுகிறதான காரியம், இச்சையை தூண்டி பாவம் செய்ய வைக்கிறதான காரியம். தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், டெஸ்ட் பண்ணுவார், ட்ரையல்ஸ்குள்ளே அனுமதிப்பார். பாடுகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போவது உண்டு, நம்மளை டெஸ்ட் பண்ணுவது உண்டு. நான் விசுவாசி நீ சொல்லிக்கிற இல்லையா, அப்படிதான் நம்மளாம் சொல்லிக்கிறோம், சொல்கிறது இல்லையா? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறது உண்டு. அது என்ன, டெஸ்டிங். ஆனால் தேவன் நம்முடைய இச்சைகளை தூண்டி, நம்முடைய ஆசைகளை தூண்டி, அதன் மூலமாக நாம் பாவம் செய்கிறதற்கு தேவன் ஒருபோதும் நம்மை தூண்டுவதே கிடையாது. அதே மாதிரி தேவனையும் ஒருத்தன் டெம்ப்ட் பண்ணி, தேவனை டெம்ப்ட் பண்ணி ஏதாவது செய்ய வைக்க முடியுமா அப்படின்னா நடக்கவே நடக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நடக்கவே நடக்காது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மனுஷனை, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் என்ன பண்ணலாம், தூண்டலாம். என்ன செஞ்சுருக்கீங்களா? பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா அப்பாவை அம்மாவை என்ன பண்ணலாம், தூண்டலாம். நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் இதை வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னு நான் ஒத்துக்குவேன், நீங்கள் இதை பண்ணாதான் உங்களுக்கு நான் உம்மா கொடுப்பேன். பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தூண்ட முடியும் அம்மாவா அப்பாவா. ஃப்ரெண்டை தூண்ட முடியும், நீ இவ்வளோ பெரிய பலவான்னு சொல்லிக்கிறேன், இதை போய் செஞ்சு காமி பார்க்கலாம், அப்படி செய்யலாம். அதே போல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசி ஜெபம் பண்ணி, நீர் பெரிய ஆண்டவர், நீ இப்படி எனக்கு இதை நீ உடனே நாளைக்கு இந்த வேலையை கொடுத்தா தான் நான் உண்மை, புரியுதா உங்களுக்கு? இப்படி அவரை தூண்ட முடியுமானா அதுவும் முடியாது. அப்போ தேவனை பார்த்தீங்கன்னா தூண்டி டெம்ப்ட் பண்ணி, அவரை ப்ரிக் பண்ணி, அவரை குத்தி, அவர்கிட்ட ஒரு காரியத்தை செய்ய வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வேற எங்கேயாவது போய் செய்யுங்க. இந்த காடுகிட்ட, இந்த மெய்யான தெய்வத்திட்ட அந்த காரியம் இது வேலைக்கு ஆகாது, இந்த காரியம் என்ன நடக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ தேவன் ஒருவனை சோதிக்கிறவனும் அல்ல, அவர் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, அவர் ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் அல்ல. அதே போல தான் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை பரியாசம் பண்ணுறது கிடையாது, அவரை பரியாசம் நம்ம யாரும் பண்ணுறத விட மாட்டார். அப்போ இன்றைக்கி ஏதாவது தெரியாமல் அப்படியே வாயினால் கிடையாது,
அப்படியே நம்முடைய பாடி லாங்குவேஜ்னால அப்படியே நம்ம கீழ்ப்படியாமனால அப்படியே நம்ம பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் என்ன பண்ணிடணும்? இந்த நாளில் விட்டுறணும். இந்த நாளில் அதுக்கு ஒரு முடிவு வந்துடணும். இதுதான் அந்த செய்தி. அடுத்த வாரம் உங்களுக்கு வேறு யாராவது ஒருத்தர் செய்தி எடுப்பாங்க. நான் இந்த செய்தியோடு கூட இந்த மாதத்தினுடைய வார்த்தையை, இந்த தியான வசனத்தினுடைய செய்திகளை நிறைவு செய்கிறேன். அதனால் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படுற கால் இட் ஷார்ட்ஸ் ஃபினிஷ்ட், இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அவரை பரியாசம் பண்ணி கொண்டு இருப்பீர்களானால், செய்யலைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. வாயினால் நீங்கள் பரியாசம் பண்ணவே மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய செய்கைகளினாலே அவரை பரியாசம் பண்ண முடியும். ஆனபடினாலே அதை விட்டு விடுங்கள். ஏசாயா 49 அதிகாரம் 7 வசனம். அவர் பார்த்தீங்கன்னா மனுஷனாக வெளிப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டது போதும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அவரை பரியாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏசாயா 49 அதிகாரம் 7 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாராலே அருவருக்கப்பட்டவருமாக அவர் காணப்படுவார் என்று சொல்லி நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53:3, ஏசாயா 49:7 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய மீட்பர் தன்னுடைய ஜனத்தை மீட்கிறதான பரிசுத்த முள்ளதான அந்த கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனாக வெளிப்பட்ட போது மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் அவர் அருவருக்கப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 53:3 வாசிக்கிறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். நம்மளை அசட்டை பண்ணால் நமக்கு எப்படிங்க இருக்கும்? நம்மளை யாராவது அசட்டை பண்ணால் எப்படி இருக்கும்? நம்ம எவ்வளவுதான் ரொம்ப தேவபக்தி உள்ளவர்களாக நம்ம காணப்பட்டாலும் கூட, ரொம்ப ஹம்புளாக நம்ம காணப்பட்டாலும் கூட, நம்ம போய் வெளியில் போய் சொல்லலாம், மோசே மாதிரி நான் ரொம்ப சாந்த சொரூபி அப்படின்னு நீங்கள் உங்களை சொல்லிட்டாலும், உங்களை அசட்டை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மனைவி உங்களை அசட்டை பண்ண விட்டுருவீங்களா? தெரிஞ்சதுன்னா விட மாட்டீங்கல்ல. மனைவி அசட்டை பண்ணாலும், பிள்ளைகளை அசட்டை பண்ணாலும், ஏன் பெற்றோர் பிள்ளைகளை, சின்ன பிள்ளை தான், ஆனால் அதுக்கு விவரம் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் அசட்டையாக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மனம் கஷ்டப்படும். ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அட்ஜஸ்ட் பண்ணும். ஆனால் எவ்வளோ மன கஷ்டப்படும். போய் சிந்தித்து பாருங்கள். வளர்ந்ததான, அறிவுள்ளதான, நன்மை தீமை இன்னதென்று புரிகிறதான, உங்களுடைய லேசாக ஒரு பார்வையிலே பார்த்திங்கன்னா உங்களை அளவிடக்கூடியதான அறிவாளிகளாகிய நீங்கள் எல்லாரும் அசட்டையை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? அசட்டை பண்ணுறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அடுத்த நாள் முகத்தில் முடிக்க மாட்டீங்க. இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் திரும்பிட்டு போவீங்க. அப்படி தானே? நான் அந்த இடத்துல உட்கார மாட்டேன், அவன் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? பாருங்கள், தேவன் பரியாசம் பண்ண ஒட்டாத, பரியாசம் பண்ண கூடாததான அப்படிப்பட்டதான தேவன் ஒரு மனிதனாக வெளிப்பட்ட போது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாக இப்படி தோணுதில்ல, இனிமேல் பேசக்கூடாது, இனிமேல் அவருடைய முகத்தில் முழிக்கக்கூடாது, அவருடைய வீட்டு வாசலை மிதிக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி நமக்கு தோணுகிறது என்று சொன்னால், நம்ம அதை எளிதாக செய்ய முடியுமானால், பரலோகத்தின் தேவன் மனிதனாக நமக்காக வெளிப்பட்டு அவர் அசட்டை பண்ணப்படும் போது, புறக்கணிக்கப்படும் போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த வசனத்துடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. துக்கம் நிறைந்தவர். ஏன் துக்கம்? அவர் என்ன வேணால் பண்ணலாம், உடனே உன்னை கொண்டு போடலாம், உடனே உன்னை நசுக்கி போடலாம், இந்த பூமியில் இல்லாதபடி உன்னை செய்து விட முடியும். அப்படிப்பட்டதான தேவனுக்கு ஏன் துக்கம் நிறைந்தது தெரியுமா? நான் யார் அப்படின்றத அவருக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளை, இந்த பிள்ளைக்காக தான் வந்திருக்கேன், இதனுடைய கையை பிடிச்சி தூக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், இதனுடைய ஆத்மாவை மீட்க தான் வந்திருக்கிறேன், ஆனால் இந்த பிள்ளை என்னை புறக்கணிக்குது என்று சொல்லும்போது எவ்வளோ துக்கம் உண்டாயிருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த சூழ்நிலையும் மனிதனாக நிற்கும்போது கூட எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக அவர் காணப்படுகிறார். ஏன் துக்கம் வருதுன்னா, நான் யாருக்காக வந்தேன், எதற்காக இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் என்பதை கூட அறியாதபடி என்னை பார்த்து கிண்டல் செய்கிறதே இந்த பிள்ளை என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்டாகிறதான துக்கம். அவர் பாடு அனுபவித்தவராயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அப்படியா? நம்ம ஏசாயா 53 வாசிக்கும் போது ஒரு பெரும் கூட்டம் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டது. அவர் இந்த வசனத்தின்படியே தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நாள் இஸ்ரவேலின் ஜனங்களின் மத்தியிலே அவர் இறங்கினார், மனிதனாக வெளிப்பட்டார். ஆனால் அவர்களோ அவர் தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை ஏளனமா இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஒருவேளை நினைக்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு சத்தியத்தை அறிந்ததான உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுடைய முகத்தை மறைத்து கொள்ளலையா அவருக்கு? எப்பெல்லாம் நீங்கள் வாயினால் அல்ல, உங்களுடைய செயலினாலே
அவரை பரியாசம் பண்ணுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய முகத்தை நீங்கள் மறைத்துக் கொள்கிறீர்கள். எதற்காக அவர் நமக்காய் வந்தார், எதற்காக பாடு அனுபவித்தார், மனிதனாக காணப்பட்டார் என்று சொல்லி அறிந்த பின்பும் கூட இன்றைக்கு அவருக்கு கீழ்ப்படியாதபடி நீங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற போதெல்லாம் உங்களுடைய முகத்தை நீங்கள் அவருக்கு மறைத்து கொள்ளுகிறீர்கள். அப்படியா இல்லையா? நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டதான நேரம் அநேகம். இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே நீர் எதற்காய் வந்தீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், இந்த நாளிலே என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் உம்மை பரியாசம் பண்ணுகிறதான ஒரு ஆத்துமாவை காணப்படக்கூடாது. நான் அப்படி இருந்தேன் என்று சொன்னால் ஒரு நாள் என்னாலே தப்ப முடியாது. இந்த ஆத்துமா உமக்கு முன்பாக தப்ப முடியாது. அதான் கர்த்தருடைய நாளின் போது தப்ப முடியாது. அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இன்னைக்கு ஒருவேளை சொல்லிக்கலாம் நம்ம எண்ணாமற் போனோம் என்று சொல்லி. இந்த நாளில் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்நாட்கள் அவரை எண்ணாமல் போகிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொரு பாவத்தை செய்யும் போதும் தட் மூமெண்ட், அந்த பாவத்தை செய்கிறதான அந்த வேளையில் நீங்கள் உங்களுடைய தேவனை எண்ணாமற் போகிறீர்கள். அவர் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர் என் அருகில் இல்லை, அவர் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார். நான் பாவம் செய்யும் போது தன்னுடைய கண்ணை அவர் மூடிட்டாரு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் பாவம் பண்ணும்போது அப்படி திரும்பிக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? அவரை எண்ணாமற் போகிறதான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகமாக இருக்கிறது. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? அவரை எண்ணாமற் போனோம் என்று தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அப்படியாக மனிதனாக வெளிப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் அவரை எண்ணாமல் போனார்கள் என்று இந்த நாளிலே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியம் எனக்கு அறிந்த பொழுது நான் அவரை எப்பொழுதும் எண்ணுகிறவனாய் இருக்கிறேன் என்று ஒருவேளை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கலாம். என்னுடைய கேள்வி, நீங்கள் பாவம் செய்யும் போது, பாவம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு விரோதமாய் நீங்கள் செய்யும் பொழுது, செயல்படும் பொழுது நீங்கள் அவரை எண்ணாமல் போகிறீர்கள். அவர் இல்லை என்று நீங்கள் எண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் யுவர் காட். நீங்கள் அவரை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சங்கீதம் 22 அதிகாரம் 7வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? சங்கீதம் 22:7 சொல்றாரு, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. இது பார்த்தீங்கன்னா சிலுவையினுடைய மரணத்தின் போது என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதான காரியம் இன்னும் நடக்கலை. நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், என்னை பார்க்கிறவர்களெல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. இது நடந்துச்சானா? அப்படியே நடந்துச்சு. நீங்கள் மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 29 நீங்கள் வாசிக்கும் போது 3 வசனங்களில் என்ன வாசிக்கிறீங்க? அந்த வழியாய் அவர் சிலுவையிலே தூக்கப்பட்டிருந்த போது, மரத்திலே நம்முடைய சாபங்களுக்காக தூக்கப்பட்டிருந்த போது வசனம் சொல்லுகிறது, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் சொன்னாரா? இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாரா? தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னாரா? உங்களை தான் கேட்கிறேன் நான். இப்படி அவர்கள் சொன்னார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். இயேசுவானவர் சிலுவையிலே தூக்கப்பட்ட போது 3 நாளைக்குள்ளே 3 நாளைக்குள்ளே தேவாலயத்தை இடித்து கட்டுகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இப்படி அவர் சொன்னாரான்னு நான் கேட்குறேன். அப்புறம் ஏன் கிண்டல் பண்ணாங்க? அவர் சொன்ன வார்த்தை புரியலனா நீ அவர் கிண்டல் பண்ணுறான்னு அர்த்தம். என்னன்னா இந்த வார்த்தையை அவர் சொன்னார். என்னன்னா இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் கட்டுவேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி காமிச்சு தான் ஆலயம்னா இந்த ஆலயத்தை சுற்றி காமிக்கிறாங்க. அவரும் அவருடைய சீஷர்கள் அப்படி போயிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். அப்படி சொல்லலை, அவர் வார்த்தையில் சொன்னார். ஆனால் எந்த ஆலயத்தை சொன்னார? இந்த ஆலயத்தை, தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, அதாவது இதை கொன்று போடுங்க, நான் 3 நாளைக்குள்ளே இதை நான் என்ன பண்ணுவேன்? எழுப்பி காண்பிப்பேன். அப்போ பேசுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் புரியல அப்படின்னு சொன்னால் நீ அவரை கிண்டல் பண்ணுவ. இன்றைக்கும் அதுதான். சத்தியம் பேசப்படுகிறது, சத்தியத்தின் அர்த்தம் புரியலனா, பைபிளை வாசிக்கிற பைபிள் வசனத்தினுடைய அர்த்தம் உனக்கு புரியலனா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் காட். அல்லது நீ அப்படி தான் அவரை பண்ணுவ, கிண்டல் தான் பண்ணுவ. அன்னைக்கு தான் நடந்தது. அவர் பேசினார். அந்த பேசினதனுடைய வார்த்தையின் கருத்து அவர்களுக்கு புரியாத போது, அது நம்பக்கூடியதான வார்த்தை. என்னன்னா, சிலுவையில் தூக்கப்பட்டு இருக்கிறார், ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் 3 நாளைக்குள்ள இந்த ஆலயம் எழுப்பப்படும். அதாவது இயேசுவானவர் உயிரோடு
எழுந்து வருவார் என்பது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனால் அவர்களோ என்ன பண்ணுறாங்க? அவரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, தூஷிக்கிறாங்க. 31 வசனம், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும், இவங்க யாரு? அந்த பக்கம் போற வர்றவனெல்லாம் கிண்டல் பண்ணா பரவாயில்ல, இது யாரு? பிரதான ஆசாரியர். யார் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? சீஃப் பாஸ்டர், இவர் வந்து பிஷப், இவர் வந்து போப்பு, ஒரு சபையினுடைய பிரதானமான தலைவர். அவரே கிண்டல் பண்ணா எப்படிங்க இருக்கு? அப்ப அவருக்குமே என்ன புரியல? இயேசுவானவர் பேசின வசனத்தின் கருத்து புரியல. வேத பாரகர். யார் வேத பாரகர்? வேத பாரகர்னா இன்னைக்கு என்ன சொல்லலாம்? வேத பாரகர்னா என்ன அர்த்தம்னா ஸ்கிரைப்ஸ். அதாவது இந்த வேத வார்த்தைகள் அந்த நாளில் பிரிண்ட் பண்ணப்படலை. இவைகள் தேவ பக்தி உள்ளவர்கள், பொதுவாக லேவியர்கள், ஆசாரியர்கள், இவர்கள் தான் வேத பாரகர்களாக காணப்பட பிரதி எடுக்கிறவர்கள். அவர்கள் தான் இந்த வேத வார்த்தையை வந்து அதிகமாக படிக்கிறவர்கள். அந்த வேத வார்த்தையினுடைய கருத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க. இன்னைக்கு யாரை சொல்லலாம்? பயங்கரமான பைபிள் டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், பைபிள் ஸ்டடி எடுக்கிறவங்க, பைபிளினுடைய வசனங்களுடைய அர்த்தத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க. அப்போ அவங்களுக்கு என்ன புரியல? இயேசுவானவர் தங்களுடைய ஆண்டவர் பேசின வார்த்தைகளின் கருத்தே புரியல. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையிலே தொங்குகிறவரை பார்த்து பிரதான ஆசாரியர் வேதபாரம் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, சரி மற்றவங்களை போல ஓப்பனா நான் சொன்னேன்ல, பரியாசத்துக்கு நிறையா அர்த்தம் இருக்கு. இவர்கள் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணிக்கிறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளார நீ எப்படி, இப்போ நான் என் மெசேஜை கேட்டுட்டு இருக்கிறீங்க, இப்போ சத்தியத்தின்படி நான் பேசுகிறேன்னா என்னன்னு ஆராய்ந்து பார்ப்பது உங்களுடைய கடமை. இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா சிலர் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா? அப்படிலாம் சிரிக்கிறது கிடையாது, மோஸ்ட்லி சிரிக்கிறது கிடையாது. எங்கேயாவது மறைந்து கொண்டு நீங்கள் சிரிக்கலாம். ஆனால் எல்லாரும் எப்படி சிரிக்கலாம்? உள்ளுக்குள்ளே நீங்கள் சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியாதா? முடியும்ல. அப்போ இவர்கள் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பரியாசம் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டாங்களா? பாரு, தன்னை ரட்சகன் என்று சொல்லி தன்னை காண்பித்து கொண்ட இவனை பொய் சாட்சிகளை சொல்லி ரோமர்களிடத்திலே காட்டி கொடுத்து இவரை தூக்கி சிலுவையிலே தொங்க விட்டாச்சு, இவர் அவ்வளவுதான் என்று சொல்லி இவர்கள் என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லை என்று சொல்லி. அப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டதான காரியங்கள், சங்கீதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் அப்படியே நடக்கிறத இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக விளக்குகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் மத்தேயுல 27ஆம் அதிகாரத்தில் 29, 30 ஏன் இதெல்லாம் நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேவன் மனிதனாக வெளிப்பட்ட போது பரியாசம் பண்ணப்பட்டார், அதெல்லாம் சகித்து கொண்டார். யாருக்காக? நமக்காக அப்படின்று சொல்லுகிறதான காரியம் நமக்கு புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அவரை நேசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த நாளில் நாம் மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்கிறதும் எவ்வளவு அவசியம், அது இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டும் என்பது எவ்வளவு அவசியம் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். மத்தேயுல இப்படி வாசிக்கிறோம், 27ஆம் அதிகாரம் 29, 30 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க. இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். எப்படி கிண்டல் பண்ணுறவங்க எப்படி எல்லாம் பண்ணுறாங்க. என்னன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூதருடைய ராஜா, தாவீதின் குமாரன் என்று விசுவாசிகளால் அழைக்கப்படுகிறார். எங்களுடைய ராஜா, எங்களுடைய மேசியா, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் எங்களை ரட்சிக்கிறதுக்காக வந்துவிட்டார் என்று சொல்லி ஒரு கூட்டத்தினால, விசுவாசிக்கிற கூட்டத்தினால எண்ணப்படுகிறார், ராஜா என்று எண்ணப்படுகிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்க? ராஜாக்கு என்ன காணப்படும்? ஒரு கிரீடம் காணப்படும். அப்போ கிரீடம் வைக்கிறாங்க. எப்படின்னா முள்ளுனாலே ஒரு கிரீடத்தை பண்ணுறாங்க, சிரசின் மேலே வைக்கிறாங்க. ராஜாக்கு என்ன பண்ணப்படும்? வலது கையில் செங்கோல் காணப்படும், அதுக்கு பதிலாக ஒரு கோலை என்ன பண்ணுறாங்க? அவர் கையில் கொடுக்குறாங்க. இப்போ ராஜாவுக்கு முன்பாக எப்படி வந்து போய் ஒரு மனுஷன் நிற்பான்? பணிந்து கொண்டு நிற்பான். ராஜாவை வாழ்த்துகிறவனாய் காணப்படும். அவர் முன்பாக என்ன பண்ணுறாங்க? முழங்கால் படியிடுகிறார்கள். படியிட்டு, அப்போ முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறோம், முழங்கால் படியிட்டு செபிக்கிறோம், பயபக்தியா. வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு சிந்திச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பண்ணுறது உள்ள என்னது? பரியாசம். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவன் மனம் திரும்பி என்ன பாதத்தில் விழுந்துட்டான் அப்படின்றது போல் தோணுமா தோணாதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம என்ன சபைக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வெளியில் தான் வந்து நம்ம கிண்டல் பண்ணுறோமா? வெளியில் தெரிகிற மாதிரி தான் நம்முடைய வார்த்தைகளை கிண்டல் பண்ணுறோமா?
அல்லது கீழ்ப்படியாமையினாலே அவரை கிண்டல் பண்ணுகிறோமா, அல்லது உள்ளத்தில் அவரை கிண்டல் பண்ணுகிறோமா? இதெல்லாம் ட்ரூத்தா? இப்படிலாம் இருக்குமா? அப்படி கிண்டல் பண்ணுகிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க. அர்த்தம் என்ன? இப்போ நம்ம வாழ்த்துறோம்ல, தெய்வத்தை நம்ம வாழ்த்துக்கிறோம், துதி பாடுகிறோம். நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளதான தேவன், நீ அப்படிப்பட்டவர், நீர் இப்படிப்பட்டவர் என்று நாம் என்ன பண்ணுறோம்? வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, வாழ்த்துகிறோம். இப்போ இவர்களும் என்ன பண்ணுறாங்க? யூதருடைய ராஜாவே. சிந்திச்சு பாருங்க, உங்கள் வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா புறப்படுகிற வார்த்தை மாத்திரமல்ல, உள்ளத்தில் அப்படியாப்பட்டதான கனத்தையும் மதிப்பையும் இடத்தையும் உங்களுடைய தேவனுக்கு கொடுத்து உங்களுடைய வாயினால நீங்கள் வாழ்த்துகிறீர்களா, அல்லது முழங்கால் படியிட்டு வாழ்த்துகிறீர்கள் ஆனால் உள்ளவே பார்த்தீங்கன்னா பரியாசம் காணப்படுகிறதா? அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, உங்களுடைய சிந்தனைகள் எங்கவோ அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி நீங்கள் காணப்படுவீர்கள்னு சொன்னால், உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான அந்த வாழ்த்துதல் அவருக்கு எதற்கு? நீ பார்த்தீங்கன்னா அவரை ராஜான்னு சொல்லி தான் அவர் ராஜாவா? நீ அவரை தெய்வம் என்று சொல்லி தான் அவர் தெய்வமா? அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜாதாம், அவர் தேவாதி தேவன் தான், அவர் கர்த்தாதி கர்த்தர் தான், அவர் நியாயாதிபதி தான். நீ சொல்லுகிறதுனால அல்ல, அவர் அப்படித்தான். அவர் அப்படியா இருக்கிறபடினால அவரை இருதயத்தில் விசுவாசித்து நீ வாழ்த்துகிறாயா, அல்லது உன்னுடைய பணிவின் மூலமாக நீ நடிக்கிறாயா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ ராஜாவே நீர் வாழ்க வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நமக்கு தெரியுது, பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட, நம்மளை லேசாக அசட்டையாக பண்ணால் கூட, நம்மளை மதிக்கலைன்னா நம்ம பார்த்திங்கன்னா எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? இன்னும் பார்த்திங்கன்னா தமிழில் அது பார்த்திங்கன்னா மதியாத தலைவாசல் மிதிக்காதே, மிதிக்க வேண்டாம் அப்படின்னு சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை மதிக்காத இடத்துக்கு நீ போகாத அப்படின்னு சொல்லி 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 வளர்த்துருக்கோம்ல. அப்போ நமக்காக இந்த பூமியில் மனிதனாக வெளிப்பட்டு அவரை இவ்வண்ணமாக பரியாசம் பண்ணும்போது அதெல்லாம் சகித்து கொண்டு இருந்தார் பார்த்தீங்க. அது எதுக்காக தெரியுமா? உங்கள் ஆத்மாவை மீட்கிறதற்கு, என்னுடைய ஆத்மாவை மீட்கிறதற்கு, மனிதனுடைய ஆத்மாவை மீட்கிறதற்கு. அப்படிப்பட்ட அவரை இந்த நாளிலே பரியாசம் பண்ணுகிறவர்களாக காணப்படுறோமா? ஐ ரிப்பீட், பரியாசம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நீ அவருடைய வார்த்தையை அறிந்தும் கீழ்ப்படியாமல் அசட்டை பண்ணுகிறாய் அல்லவா? யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹிம். நீ அவரை பரியாசித்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் என்பதை மனதில் வை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏன் இதெல்லாம் சகித்து கொண்டார்? ரோமர் 15:3, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடமாமல். கிறிஸ்துவுக்கு எதுதான் பிரியமா இருந்திருக்கும்? கிறிஸ்துவுக்கு எதுங்க பிரியமா இருந்திருக்கும்? நம்மளை போல தான் ஒரு மனிதனாக காணப்பட்ட போது அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ அதை போல் நாமளும் அவரை நேசிக்கணும். அதுதானே அவருக்கு பிரியமாக இருந்திருக்கும். என்ன நினைக்கிறீங்க? அதுதானே அவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நீ மற்றவர்கள் உன்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியாக நீயும் அவர்களை, மனுஷனாக காணப்பட்ட போது அதுதான் அவரு விருப்பமாக இருக்கும். எப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை நேசித்தார். அப்படியாக மற்றவர்கள் தன்னை நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருப்பார் அல்லவா? ஆனால் பார்த்தீங்கன்னா வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்போ கிறிஸ்துவை நிந்தித்தார்கள் அல்லவா? அந்த நிந்தனை எல்லாம் என்ன தெரியுமா? தேவனை நிந்திக்கிறதான காரியம், தேவனை அவமதிக்கிறதான காரியம், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான காரியம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் மேலே விழுகிறதான். அப்போ உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் எல்லாம் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நடந்தார். இதெல்லாம் சகிக்க வேண்டியதான காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரு நாள் இவரை விசுவாசிச்சா நீ ரட்சிக்கப்பட முடியும் என்கிறதற்காக இதெல்லாம் சகித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு பரியாசக்காரரை கண்டால், அப்படிப்பட்டவர்கள் பரியாசக்காரரை கண்டு இருக்கிறீர்களா? நான் சொல்றதெல்லாம் புரியுது. பரியாசம் நகைக்கிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கெல்லாம் புரியுதா? என்ன இங்கிலீஷில் என்ன சண்டே கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்துருவாங்க? பரியாசக்காரர்னா, பரியாசக்காரர்னா தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா பரியாசக்காரர்னா என்ன? உங்களுக்கு புரிகிற பாஷையில் என்ன சொல்கிறது? ஏளனம் பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, அதுவும் ட்ரூத் ஒன்றாக இருக்கும் பொழுது ஏளனம் பண்ணுறவங்க. புரியுதா உங்களுக்கு? ட்ரூத்துக்கு விரோதமாக ஏளனம் பண்ணுகிறவர். அவங்க பக்கம் ஏதாவது நியாயம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றுமே நியாயம் இல்லாதபடிக்கு செய்கிறதான ஒரு காரியம். அப்போ பரியாசக்காரர்களை கண்டால், அப்படிப்பட்டவர் உங்கள் அருகில் இருந்தால்
ஒருவேளை அவர் உங்களுக்கு வேண்டியவராக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? வாட் வுட் யூ டூ இஃப் யூ see someone around you or nearby you or closely connected with you? என்ன அப்படின்னு சொன்னால் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நெவர் ரிபியூக் ஹிம், அதாவது ஒருபோதும் அவர்களை என்ன பண்ணாத, கடிந்து கொள்ளாத. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க. சில வசனங்களை காண்பிக்கிறேன் ஏன் கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 7-8. ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், கடிந்து கொண்டு நான் பகைஞனானது தான் உண்டே ஒழிய என்னால் அவர்களை மாற்ற முடியலை. அப்போ வேதத்தில் ஏற்கனவே இதான் காணப்படுகிறது. பரியாசக்காரர்களை நீ கண்டால், அவர்கள் உன் அருகிலே இருந்தால், உன்னாலே அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டாலும் கூட, when you found them, நீ என்ன பண்ண வேணும்னா நெவர் ரிபியூக் them. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை எப்படி வாசிக்கிறோம்? பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைவான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அப்போ உங்களை நான் கடிந்து கொள்ளலாமா? கடிந்து கொள்ளலான்னு சொன்னால் நீங்கள் ஞானவான்கள்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஆமாம் அப்படின்னா நான் ஞானவான் அப்படின்னு. அப்போ வசனங்கள் நம்மை கடிந்து கொள்ளும். உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை கடிந்து கொள்வார்கள், உங்களுடைய பாஸ்டர்ஸ் உங்களை கடிந்து கொள்ள வேண்டியதான நேரங்கள் உண்டு. அப்போ நீங்கள் பரியாசக்காரராக இருந்தால் எனக்கு லட்சை உண்டாகும், நான் என்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறேன் என்று அர்த்தம். ஆனால் நீங்கள் ஞானவான்களாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கடிந்து கொள்ள நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பீங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அதாவது அவன் பாதை விலகும் போது, தவறு செய்யும் போது அவனை நீ கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:1 எப்படி வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 13:1, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். ஏன்? ஒய் நெவர் ரிபியூக் ஹிம், கடிந்து கொள்ளாதே அப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் உன்னை பகைப்பான் என்பது மாத்திரமல்ல, அது பிரயோஜனம் இல்லாமல் போகும் என்பது மாத்திரமல்ல, அவன் செவி கொடுக்க மாட்டான். அர்த்தம் என்ன? அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15:12 எப்படி வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 15:12, பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான் என்று வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோடு கூட அருகிலே இருக்கலாம், எப்பயுமே உங்கள்கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் பரியாசக்காரன் என்று நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவனை கடிந்து கொண்டு திருத்தறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது வேஸ்டாக மாறுங்க. என்ன அர்த்தம் என்ன? இந்த இடத்துல யாரை பரியாசக்காரர் என்று சுட்டி காண்பித்து, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹியர், யாரை பரியாசக்காரன் என்று சுட்டி காண்பித்து இப்பொழுது பேதுரு பேசி கொண்டு இருக்கிறார்? கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் பரியாசக்காரன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இந்த எக்ஸாம்பிள் மூலமாக, அதாவது சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் தங்களுடைய வேதத்தில் இது காணப்படுது, தங்களை உண்டாக்கின தெய்வத்திட்டத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தை இது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் அந்த வார்த்தையவே கொஸ்டின் பண்ணுறாங்க, அந்த வார்த்தையவே அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். அப்படின்னும் போது அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வருவார், அவர் வருவார். இதான் சத்தியம், இதான் மெசேஜ், ஒன்லைன் மெசேஜ். அவர் வருவார். அவர் என்ன சொல்கிறாங்க? அதே இதில் தான் இருப்பேன், அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு தத்தம் எங்கே? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புதிய காரியம் என்று நினைக்காதீங்க. இந்த செய்தி இவர்கள் கொண்டு வருகிற இந்த ராங் மெசேஜ் ஃப்ரம் த பிகினிங் பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னில் தான் காணப்படுது. நீ இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய், இதான் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மெசேஜ். ஆனால் பிசாசு என்ன கொண்டு வரான்? நீ இதை புசிக்கிற நாளிலே நீ சாவதில்லை. அப்போ மெசேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அப்படியே உண்மையை போலவே இருக்கும், நல்ல செய்தியை போலவே
காணப்படும். ஆனால் அது உன்னை என்னதான் பண்ணும்? உன்னை அழிக்காமல் விட. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆதாமையும் ஏவாளையும் அழிக்காம விடாத அந்த செய்தி, அதனால உண்டானதான காரியம் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம காணப்படுகிற முதல் மரணம். நம்முடைய முதல் மரணம் வந்ததனுடைய காரணமே என்ன? தவறான செய்தியை நம்பினபடினாலே, உண்மையான செய்தியை போல அது இருக்குது அப்படின்றபடினாலே, அதை கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்க்காதபடினாலே, அதை ஏற்றுக்கொண்டபடினாலே வஞ்சிக்கப்பட்டார்கள். கபடற்றவர்களாய் காணப்பட்டாங்க, வினா உள்ளவர்களாக இல்லை. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கபடற்றவர்கள் நீங்கள், வெரி இன்னசென்ட் பீப்புள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்னசென்ட்டாக பீப்புளாக மாத்திரம் இருங்கன்னு சொல்லலை. எப்படி சொன்னார்? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக காணப்படுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய இன்னசென்ஸையே, உங்களுடைய இந்த கபடற்ற தன்மையே பிசாசினாலே பயன்படுத்தப்படும் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். இதுதான் வேதம் ஆரம்பத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறதான காரியம். யாரை வஞ்சிக்கலாமோ, யார் ஏமாறுவாங்களோ, யாரிடத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினா ஏமாறுவாங்களோ என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறவன் அவன். ஆனபடினால்தான் நமக்கு செய்தி ஆதியாகமத்திலிருந்தே சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவர்களை நீங்கள் கடிந்து கொள்வது அர்த்தமற்ற அவசியமற்ற காரியமாகிறது. இரண்டாவதாக என்ன செய்யணும்? வாட் யூ ஹாவ் டு டூ தென்? ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம், ஸ்டே அவே ஃப்ரம் ஹர், கீப் அ டிஸ்டன்ஸ். கீப் அ டிஸ்டன்ஸ் கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். என்ன பண்ணுறது, எப்படி நகர்ந்து போக முடியும் அப்படின்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், பரியாசக்காரருடைய தன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரியாசக்காரருடைய தன்மைகளை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, முதலாவது, பரியாசக்காரன் தன்னை ஞானி என்றும், தன்னை புத்திசாலி என்றும், தன்னை அறிவாளி என்றும் எண்ணுகிறவனாய் இருப்பான். ஆனால் அவனுக்கு அவைகளோ என்னது? ஞானம், புத்திசாலித்தனம், அறிவு, இதெல்லாம் மிகுந்தவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை எண்ணிக்கொண்டிருப்பான். ஆனால் அவைகளோ அவனுக்கு தூரமாய் இருக்கிறது. அர்த்தம் என்ன? ஞானவன், புத்திசாலி, அறிவுஜீவி என்று எண்ணுகிறான், ஆனால் அது அவனுக்கு தூரமாக இருக்குது. ஆக்சுவலாக கிடையாது, ஜீரோ என்று சொல்லி அர்த்தம். இப்போ ஒருத்தர் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு, இப்போ நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒருத்தரை ஏளனமாக நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணத்தினால் நீங்கள் ஏளனமாக நினைப்பீங்க? ஒருத்தர் ஏளனமாய், அற்பமாய் நீங்கள் ஒருவரை எப்பொழுது நினைப்பீர்கள்? அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கும், அல்லது அவர்களை விட நீங்கள் மேன்மையான. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து ரொம்ப முட்டாளாக இருக்கிறான் ஒரு காரியத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு சப்ஜெக்டில் ஒரு காரியத்தில் முட்டாளாக இருக்கான். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக அவனை யூ ஆர் பெட்டர் தென் ஹிம், அப்படிதானே? அப்போ ஏளனம் என்பது எப்பொழுது தான் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் உங்களை ஞானியாக, நீங்கள் உங்களை புத்திசாலியாக, நீங்கள் உங்களை அறிவாளிகள், நீங்கள் அப்படி இருப்பீங்க, நிறைய விஷயத்தில் அப்படி இருப்பீங்க. அப்படி பரியாசம் பண்ணுகிறவனுக்கு எப்பொழுதுமே என்னதான் ஒரு எண்ணம் இருக்கும்? தான் புத்திசாலி, தான் எல்லாவற்றையும் கற்றவன், நான் எல்லாவற்றையும் அறிந்தவன், நான் இவர்களை விட உயர்ந்தவன் என்கிற அந்த எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கும். வேதம் சொல்லுகிறது இட் இஸ் நாட் ஸோ, அது உண்மையல்ல, அது அவனுக்கு தூரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 14:6. பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். இப்போ ஞானத்தை தேட சொல்லி நீங்கள் நீதிமொழிகளில் வாசிப்பீங்க. அர்த்தம் என்ன? ஞானத்தை எப்படி தேடணும்? ஞானத்தை எப்படிங்க தேடணும்? நீதிமொழிகள் வாசித்தது இல்லையோ? ஞானத்தை எப்படி தேட வேண்டும்? புதையலை போல தேடணும். அப்படின்னா புதையலை போல தேடணும்னா என்ன அர்த்தம்? வாஞ்சியை குறிக்குதுல்ல, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். புதையலை தேடுறதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு தேடுவீங்களா, தேட மாட்டிங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு தேடுவீங்களே. ஆண்டவர் சொல்லி கொடுத்தான காரியமும், இப்போ ஒரு ஆடு காணாமல் போனால் 99 ஆடுகளில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது சேஃபாக இருக்குது. 99 ஆடையும் விட்டு ஒரு ஆடை தேடுவானோ? தேடாமல் இருப்பானோ? 10 வெள்ளிக்காசுனா 9 வெள்ளிக்காசு சேஃபாக இருக்குது, ஒன்று தானே காணும், அந்த ஒன்றுக்காக தான் கவலைப்படுவான். அப்போ அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதில் தான் இருக்கும்? அந்த இழந்ததை தேடுவதில் தானே காணப்படும். அப்போ ஞானம் இல்லாதவன் ஞானத்தை தேடுகிறான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் முக்கியம் என்று பவுல் சொல்லுகிறதை போல எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணின.
அப்போ இவன் உண்மையாக ஞானத்தை தேடுறவன் கிடையாது. ஞானத்தை தேடினாலும் கண்டுபிடியான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உண்மையாக தன்னை தாழ்த்தி விருப்பத்தோடு கூட அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்கிறதான விருப்பத்தோடு கூட அவன் என்ன பண்ணல, தேடலை. அப்படி தேடாதவங்களுக்கு கிடைக்காது. சத்தியமும் அதே மாதிரி தான். சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். சிறு பிள்ளையைப் போல நீங்கள் தாழ்த்த வேண்டும். அப்போ தான் சத்தியம் புரியவே ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் அவன் கண்டுபிடியான் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் அவன் ஞானி கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் ஞானியாக தன்னை எண்ணுகிறான். புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். அப்போ நீங்கள் தேவனை தேடினீர்கள் என்று சொன்னால், உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால், சின்ன சின்ன காரியங்களுக்கும் கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், இதெல்லாம் நீங்கள் பயங்கரமாக போய் தேட வேணாம், அப்படியே வரும் உங்ககிட்ட. புரியுதா உங்களுக்கு? இவனிடத்தில் இருக்கிறத எடுத்து அவனுக்கு கொடு. ஒரு தாளந்து இருக்கவன்கிட்ட எடுத்து நீ என்ன பண்ண, அதிகமாக கொடுத்த பாரு, அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இவன்ட்டு இது கொடுத்ததே வேஸ்ட்டு. இவ்வளோ தாளந்து கொடுத்துருக்கமே, இதுவே வேஸ்ட்டு. இவனுக்கு இவ்வளவு நாலேஜ் கொடுத்துருக்கமே, இதுவே வேஸ்ட்டு. இவனை மனுஷனாக பிறக்க வச்சுருக்கமே, புரியுதா? இவனை மனுஷனாக பிறக்க வச்சுருக்கமே, இதுவே வேஸ்ட்டு. இதை வேறு ஏதாவது ஜீவஜந்தா பிறக்க வச்சுருக்கலாம்ல. அப்படி அவர் நினைக்கிறது இல்லை. ஆனால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படி தான். என்ன அப்படின்னா, இவனுக்கு ஒரு தாளந்தை கொடுத்தமே அது வேஸ்ட்டு. ஏன்னா இது யார் கொடுத்தா, என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, எதற்கு இவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை கூட அறியாதபடி கொடுத்தவரே வசைபாடுகிறவனாய் காணப்படுறான். நீர் இப்படிப்பட்டவர் என்று நான் அறிவேன். நீ பார்த்தீங்கன்னா இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நீ தேடுகிறவரும் எடுக்கிறவரும், நீர் கடினமானவரும் என்பதை நான் அறிவேன். இவருக்கு ரொம்ப அதான் புத்திசாலி. இது புத்தியே இல்லாத, ஞானமே இல்லாத, அறிவே இல்லாத ஒருவன் பேசுகிற வார்த்தை அந்த தாளந்தினுடைய ஊமைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த இடத்துலையும் புத்தி உள்ளவனுக்கும் அறிவு லேசாய் வரும்னா, நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா, பிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் கூட வேத வசனம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புத்தி உங்களுக்கு வரும், ஞானம் உங்களுக்கு வரும். நீங்கள் பயங்கர முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் இன்னைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள், கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேவனுடைய நாள் ஒன்று உண்டு, அதில் தப்ப முடியாது. இன்றைக்கி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி இன்றைய நாளை பார்க்கலாம், நாளைய தினத்தில் நான் இப்போ இந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஃபஸ்ட்டு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதோட 100வது ட்ராமாவில் சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. எப்படி நல்ல ஒரு நடிகராக மாறிவிட்டார்கள். அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவபக்தி உள்ளவராக நடித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். நாட்கள் ஆக ஆக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் ரொம்ப அருமையாக நடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை பிடிக்கவே முடியாது. கருத்துருக்கு தான் தெரியும், மகா நடிகன் ஆகிட்டானே. அதுக்காக ஆண்டவர் இதுக்கெல்லாம் ஆஸ்காரா வச்சுருக்காரு, ஒரு நாளை வச்சுருக்காரு. அன்னைக்கு ஐ வில் கிவ் யூ யுவர் ரிவார்ட், அப்படி தானே? அந்த நாளிலே நான் வருவேன், நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவேன் என்று சொன்னார் அல்லவா? விசுவாசிக்கிறதான என்னை நம்பி காத்திருக்கிறவர்களை ரட்சிக்க வருவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த நாளை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இவர்களுக்கு ஞானமோ அறிவோ புத்தியோ கிடையாது, ஆனால் இருக்கிறதாய் நினைத்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் அவங்களை மாற்ற முடியாது. ரெண்டாவதாக, பரியாசக்காரன் ஆபத்தானவன். எளிதாக அவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இந்த சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கீங்கள. சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா? கூட்டே போலையா? சர்க்கஸ் கூட்டுவாங்க நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைச்சா. சர்க்கஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பயங்கரமான வேலை ட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து பாயறது அப்படிலாம் பார்த்துருப்பீங்கள்ல. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. க்ளவுன் பார்த்தீங்கன்னா கீழே உங்களை வேடிக்கை காமிச்சுன்னே இருப்பான், அப்படி தானே? பயங்கர வேடிக்கை காமிச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஏறுறான், நீங்கள் எல்லாம் சிரிப்பாங்க, இவன் என்ன போய் மேலே போய் கீழே விட போகிறான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவன் ஏறி என்ன பண்ணுவான், அவங்கள விட அழகாக பண்ணுவான். அவ்வளோ நேரம் நீங்கள் சாதாரண ஆள் அப்படின்ட்டு எளிமையாக பார்த்து கொண்டிருப்பீங்க பாருங்கள். அவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக காணப்படுவான். ஆனப்படினாலே நீங்கள் சாதாரணமாக இந்த பரியாசக்காரன் சும்மா ஜோக் அடிக்கிறான் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு போகிறீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்க ஆழத்தை பாருங்கள். இவன் எதை பரியாசம் பண்ணுகிறான், இவன் யாரை பரியாசம் பண்ணுகிறான்? என் தேவனையா, அவருடைய வார்த்தையா, சத்தியத்தையா, விசுவாசிக்க வேண்டிய காரியத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறானா? எளிதாக டோன்ட் டேக் இட் ஆஸ் எ ஜோக். நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சும்மா ஃபன் பண்ணுறது, ஃபார் லைட் மூமெண்ட், இதை குறித்து நான் பேசலை.
ஒரு சத்தியத்தை விசுவாசிக்காதபடியினாலே உண்டாகிறதான அந்த ஏளனம் பரியாசத்தை நீங்கள் எளிதாக என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. பரியாசக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ரொம்ப ஆபத்தானவன். ஏனென்று சொன்னால் அவன் எதை பரிகசிக்கிறான் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுங்க. என்ன அடுத்ததாக, பரியாசக்காரர் எளிதாக சண்டையை மூட்டிவிட கூடியவர்கள், குழப்பத்தை உண்டு பண்ண கூடியவர்கள். பரியாசக்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு பரியாசக்காரன் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் அவன் சண்டையை வந்து பார்த்திங்கன்னா அவன் எளிதாக மூட்டிவிட கூடியவனாக அவன் காணப்படுவான். அடுத்தது, பரியாசக்காரர், இதெல்லாம் என்ன பார்த்துட்ருக்கோம், பரியாசக்காரருடைய தன்மைகள். ஏன் இவங்க மாற மாட்டாங்க அப்படின்றதுக்கான காரியத்தை, ஏன்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியாக மாறிவிட்டார்கள். இவர்களை கொண்டு வர்றது மிகவும் கடினமாக இருக்கும். இன்றைக்கி கேட்குற செய்தியினுடைய நோக்கமே, நீங்கள் ஒருவேளை அப்படியே வந்து பரியாசக்காரர்னு அறியாதபடிக்கு நீங்கள் அப்படி பரியாசம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்றைக்கி இதை கேட்டு மாறிடணும் என்பதற்காக தான். பரியாசக்காரர் அடுத்ததாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் ஈராதவர்கள். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க, பரியாசக்காரர் கர்த்தருடைய வேதத்திலே அவர்கள் பிரியமாய் இராதவர்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், சங்கீதம் 1 நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும், ஆராய்ந்து பார்த்துக்கணும். என்னென்னா, இப்படி ஒரு செய்தி வருகிறதே, இதற்கு ஒரு ஆதார வசனத்தை இவர் காண்பிக்க போகிறாரு. அப்போ நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேனா அப்படின்றத நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய உட்காராமலும், கமா போட்டு தானே போட்டிருக்கு, உட்காராமலும், அது வந்து கண்டினியூ ஆகுது, உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராத. நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு போய் அல்லது இந்த வசனத்தை வாசித்து விட்டு பரியாசக்காரர் உட்கார இடத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்துடலாம். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கீழ்ப்படுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால், இல்லை, நீங்கள் இந்த வசனத்தை முழுவதுமாய் வாசிக்கவில்லை அல்லது இந்த செய்தியை முழுவதுமாய் கேட்காமல் தூங்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ திரும்பவும் வாசிக்கிறேன் பாருங்கள், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், ஓகே, நான் பாவியினுடைய வழியில் நிற்க மாட்டேன், அவன் போகிற வழியில் போக மாட்டேன். பரியாசக்காரர் கர்த்தருடைய வார்த்தைகளையே பரியாசம் பண்ணுகிற அவர்கள் உட்காருகிற இடத்துல நான் உட்கார மாட்டேன், முடியல, அது செய்யாமல் அங்கேருந்து விலகிட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் தியானிக்கணும்னா பைபிளை கையிலேயே வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறத குறிக்கல. கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்குள்ளே போகிறது அல்லவா, கேட்கிறாய் அல்லவா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியதாக இருக்க வேண்டும். இப்போ சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த எந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்திருக்கணும், அந்த வார்த்தை ஞாபகம் வருது, ஆனால் அதனுடைய அர்த்தம் புரியல. இவன் வந்து மற்றவர்களை ரட்சிப்பான்னு சொன்னானே, இவனையே ரட்சிக்க முடியல. தேவாலயத்தை வந்து 3 நாளில் இடித்து போட்டு 3 நாளில் எழுப்புவேன்னு சொன்னானே என்கிறதான வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டாங்க. இப்போ வசனம் ஞாபகம் வருது, ஆனால் தவறாக புரிதல் தவறு. அதே நேரத்தில் வசனமே ஞாபகம் வரல அப்படின்னா வசனத்தையே படிக்கல, பைபிளையே படிக்கல, தியானிக்கல என்று சொல்லி அர்த்தம். அப்போ பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராம வசனத்தை தியானிக்கிறவனாக நீ காணப்படுவாய் என்றால் ஒவ்வொரு நேரத்திலும் என்னதான் வரும், உனக்கு முடிவெடுக்கிறதுக்கு அவருடைய வார்த்தைகள் வரும். ஒருவேளை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அந்த நேரத்தில் யாருக்கு, ஏவாளுக்கு ஞாபகத்தில் வந்திருந்ததுன்னா வரலையா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன அவனே ஞாபகம் வேறப்படுத்தினான். நல்லா கவனிங்க, எனிமி ஞாபகம் வேறப்படுத்தினான். தேவன் இப்படி சொன்னாரோ அப்படி உடனே ஞாபகம் வந்துடும்ல. அப்போ பைபிளே ரொம்ப சின்ன பைபிள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த பைபிள் இப்போ நமக்கு ரொம்ப பெரிய பைபிளாக இருக்குல்ல, பெரிய பைபிளாக இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த பைபிளே ரொம்ப குட்டி பைபிள். அந்த குட்டி பைபிளில் இருக்கிறதான வார்த்தையை அவங்க வந்து மறக்க முடியாது. அப்போ பிசாசு வந்து பேசும் பொழுது
என்னதான் ஞாபகம் வந்திருக்கணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை. சரி, ஞாபகம் வரல, அவனே வேறு ஞாபகப்படுத்துகிறான். இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை அவர்கள் அவ்வளவாய் நேசித்திருப்பார்கள் என்றால், அந்த வார்த்தையத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருப்பார்கள் என்று சொன்னால் என்ன பண்ணலாம்? அவனை தள்ளி இருக்கலாம். ஆனால் இது கீழ்ப்படிய மாட்டேன். நீ சொல்கிறது எனக்கு புரியல, உன் மெசேஜ் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு, அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப புரியலனாலும் அதுதான் சத்தியம், அப்படி தானே? அப்போ பிசாசு கொடுக்குறதான செய்தி புரிகிற மாதிரி இருக்குது, இனிமையாக வேறு இருக்குது, இதுக்கப்புறம் நன்மை உண்டாக்குறத போல் இருக்குது. ஆனால் அப்பா கொடுத்த மெசேஜ் ரொம்ப சின்ன மெசேஜ் தான், ஷார்ட் மெசேஜ் தான், ஸ்வீட்டான மெசேஜ் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிய வேண்டும், அப்பா என்னுடைய நன்மைக்காக கொடுத்த வேத வார்த்தை, அப்பா என்னுடைய நன்மைக்காக பேசின தேவ வார்த்தை எனக்கு புரியலனாலும் நான் இது சொல்கிறது தான் கீழ்ப்படிவனே ஒழிய, தவறாக ஒருவர் எடுத்து இதை போதிக்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன். அந்த பைபிள் ஸ்டடி எனக்கு வேணாம், அப்படிப்பட்டதான வேத பாரகர்கள் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்டவர் பிஷப்பாக இருந்தாலும் வேணாம், போப்பாக இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளை என்ன பண்ணும்? தப்பும் இல்லையா? சரி, ஓகே. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது என்ன. இன்றைக்கி தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை ஒழுங்காக படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. 2 வருஷம் தான் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா பரியாசக்கார் உட்காருகிற இடத்துல உட்காராமல் தேவனுடைய வசனத்தில் அல்லது வார்த்தையில், வேத வாக்கியங்களில், வேதத்தில் பிரியமாக இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? பரியாசக்காரனுடைய ஒரு தன்மையில் என்ன கிடையாது அப்படின்னா, வேத வார்த்தையில் பிரியமாய் இருக்கிறதான காரியம் அவனிடத்தில் இல்லை. சரி, இது பார்த்திங்கன்னா பரியாசக்காரருடைய தன்மைகள். அடுத்து நமக்கு, நீங்கள் ஒருபோதும் பரியாசக்காரியாக மாறிவிடாதீர்கள். இன்றைக்கி ஒருவேளை பரியாசக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரியாசக்காரராக என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் வருகிற நாட்களில் மாறிவிடக்கூடாது. அல்லது இன்றைக்கு உங்களை அறியாதபடி ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், பரியாசம் பண்ணுறது, தேவனை ஏளனம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வாயினால் தூஷிக்கிறது, வாயினால் சொல்கிறது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அல்ல, அதையும் தாண்டி உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை என்றால், உங்களுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையை குறித்ததான பயமும் நடுக்கமும் இல்லை என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே அவரை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. நான் வேணால் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்தரேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 22 பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டீச்சிங் அது. என்னென்னா, திருவசனத்தை கேட்கணும், நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் உங்களையே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு போலி பாஸ்டர் உங்களை என்ன பண்ண வேணாம், வஞ்சிக்க வேண்டாம். நீங்கள் உங்களையே வஞ்சிக்கிறதுக்கு வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீ திருவசனத்தை என்ன பண்ணுற? கேட்கிற, ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன்ற. அப்போ உன்னை நீ அப்படி பண்ணனா ஈஸியாக உன்னை நீ ஏமாற்றிக்கொள்ள முடியும். சிந்திங்க, அப்படி பண்ணிகிட்டு இருக்கோமா? சிந்திங்க. எண்ணத்தினாலெனில் அவர் சொல்கிறார், எண்ணத்தினாலெனில் உனக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இதுக்கு என்ன கம்பாரிசன் இது அப்படின்னா சொல்கிறார், தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 24, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். ஏன்னா நீங்கள் உங்களுடைய மிரருக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கும் போதே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணும், அது உங்களுடைய சாயலை காண்பிக்கும். நீங்கள் இப்படி தலை சீவிட்டு போனீங்கன்னா அப்படி காமிக்கும், இப்படி தலை சீவிட்டு போனீங்கன்னா இப்படி காமிக்கும். ஒயிட் ஷர்ட்டை போட்டிருந்தீங்கன்னா ஒயிட் சட்டையை காமிக்கும், நீங்கள் கட்டிட்டு பிளாக் சட்டை போட்டிங்கன்னா பிளாக் சட்டையை காமிக்கும். நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு சட்டையை கட்டி போட்டு பெட்டில் படுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்ததான சாயல் தான் இருக்கும். பிளாக் சட்டை, ஒயிட் சட்டை, இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி இப்படி, ரெட்டை சடை, ஒத்த சடை, இப்படி தானே இருக்கும். அப்போ என்னன்னா, அங்கே பார்த்துட்டு போனோடனே அந்த பிம்பத்தை என்ன பண்ணுவான், அவன் மறந்துடுவான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படி சொன்னால் நம்ம அழகாக எடுத்த ஃபோட்டோ தான் மனசில் இருக்கும், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது ஞாபகத்திலே இருக்காதுல்ல. விஷயம் என்னன்னா, அதுதானே அவர் சொல்லுகிறார், நீ அந்த பிம்பத்தில் பார்த்துட்டு இப்படி போனோன்னு மறந்துடுறல்ல, அதை போல நல்லா கவனி, அதை போல நீ திருவசனத்தை கேட்டுவிட்டு நீ செய்யாதவனாக இருந்தால் கண்ணாடியிலே முகம் பார்த்து விட்டு அப்படியே பார்த்தோன்னா 20 வயசில் இருக்க மாதிரியே இருக்கிற அவன் வயசு இன்னைக்கு 60 அப்படின்னு யாராவது சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்த்தியா, அதை போல அப்படின்றார். அப்போ எப்படி ஒரு மனுஷன் தன்னை வஞ்சித்து கொள்ளுகிறான்? வசனத்தை கேட்குறான்,
ஆனால் செய்யாமல் இருக்கும்போது அவன் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்கிறான். வாட் ஹி இஸ் டூயிங்? சிந்திச்சு பாருங்க. என்ன பண்ணுறான் அவன்? என்ன பண்ணுறான்னா அவரை கிண்டல் பண்ணுறான்னு அர்த்தம். அவரை பரிகசிக்கிறவனாய் காணப்படுகிறான். நீங்கள் ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் இது பார்ப்பீங்க. யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, அவன் தேவனுடைய வசனத்தை பரிகசிக்கிறவனாக, தேவனை ஏளனப்படுத்துகிறவனாக. இது சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு, இட்ஸ் அ மாரல் டீச்சிங் சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லை, இட்ஸ் நாட் அ மாரல் டீச்சிங் ஒன்லி. அது உன்னை நியாயம் தீர்க்கிறதான ஒரு வசனம். அந்த வசனங்கள் உன்னை நியாயம் தீர்க்கிறதான வசனங்கள் என்பதை நீ மறந்து போகிறபடினாலே நீ கண்ணாடியில் பார்த்துட்டு தலையை சீவிட்டு போகிற மாதிரி என்ன பண்ணுற? வேலை கிளம்பி போகிற மாதிரி போயிட்டு வர. ஆனால் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அது உன்னை காண்பிக்கிறது, உன்னுடைய பாவத்தை காண்பிக்கிறது, நீர் இன்னார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணணும்? நீ நான் இப்படி பார்த்தேன்ல, இதுதான் என்னுடைய பிம்பம், என்னுடைய ஆத்மாவை அது காண்பிக்குது, பைபிள் வசனத்தை படித்தா என்னுடைய ஆத்மாவை காண்பிக்குது, நான் மனம் திரும்பணும் அப்படின்றதை மறந்து போகிறதவன் மனுஷனை போல கண்ணடியை பார்த்துட்டு அப்படி போகிற அப்படின்றத எக்ஸ்பிளைன். இப்போ அது புரிஞ்சது வசனம் போதும்னு நினைக்கிறேன்ல, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அப்போ நீங்கள் ஒருபோதும் பரியாசக்காரராக மாறிவிடாதீர்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 17:5, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். எப்படி இதை புரிஞ்சுட்டு இருக்கீங்க இந்த வசனத்தை? ஏழையை பரியாசம் பண்ணியிருக்கீங்களா? பண்ண மாட்டோம்ல? பண்ணியிருக்கோமா? புவர் மேன், புவர் பீப்புள், ஏழை மனுஷன், தரித்திரனாக இருக்கான், ஒன்றும் இல்லை அவன்கிட்ட. அதான் அவன் தான் ஏழை, ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு சாப்பிட்ற இருக்கா, அவனுக்கு சாப்பாடு இல்லை. நமக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கா, அவனுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை. நமக்கு சைக்கிள் இருக்கா, அவனுக்கு சைக்கிள் இல்லை. நமக்கு கால் இருக்கா, அவனுக்கு சம்டைம்ஸு கால் இல்லை. நமக்கு கண் இருக்கா, அவனுக்கு கண் இல்லை, பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். ஏழையை நீங்கள் பரியாசம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணதில்லை. நான் நார்மலாக பண்ண மாட்டோம்ல. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நானும் அப்படி தான். ஏழையை பரியாசம் பண்ணதில்லை. நீங்களாம் நல்லவங்க, அதான் நம்மெல்லாம் நல்லவங்க, சரியா? ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து களி கூறுகிறவன், ஆபத்தை குறித்து கழிக்கிறவனா சந்தோஷப்படுறவன்ல, ஏன்னா வேற ஒரு அர்த்தம். களினா விளையாட்டு, அப்படி இல்லை. களினா விளையாட்டு, அந்த மீனிங் இல்லை. கழிக்கிறவனா களி கூறுகிறவன், ரிஜாய்ஸ் பண்ணுகிறவன். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்ப. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இது பரிகசிக்கிற காரியத்தை குறிக்குது. ஏழையை நம்ம பரிகசிக்கிறது இல்லையே, அவனை பரியாசம் பண்ணுகிறது இல்லையே. அவனை பரியாசம் பண்ணாதானே நான் அவனை உண்டாக்கினவர் பரியாசம் பண்ணுறோன்னு அர்த்தம் என்னன்னா, ஒருவரின் எளிமையை எண்ணி பரியாசம் பண்ணுகிறவன் என்ன பண்ணுறான்? ஏழையை பரியாசம் பண்ணுறான். ஒருத்தனுடைய எளிமை. இப்போ எளிமை என்னென்னு அர்த்தம்? சிம்பிளிசிட்டி, சிம்பிளாக ஹம்புளாக இருக்கிறதான காரியம் இல்லையா? எளிமையை நம்பி பரியாசம் பண்ணுகிறவன் என்ன பண்ணுறான்? ஏழையை பரியாசம் பண்ணுறான். அப்படி ஒருபோதும் பண்ணாதீங்க. ஒருவரின் சிறுமையை கண்டு அசட்டை பண்ணுகிறவன் அவனை பரியாசம் பண்ணுகிறான்னு அர்த்தம். என்னன்னா, அவனை உண்டாக்கினவரை பரியாசம் பண்ணுகிறான். அப்படி ஒருபோதும் நம்ம சிறுமைப்படுறது இல்லையா? நம்மளும் சிறுமைப்பட்ட நேரங்கள் உண்டு இல்லை? நாமளும் உயர்த்தப்பட்டதான நேரங்கள் உண்டு, அப்படிதானே? அப்போ ஒருவனுடைய சிறுமையை பார்த்து அசட்டை பண்ணாத. நீ அசட்டை பண்ணுறன்னா நீ ஆண்டவரை பரிகசிக்கிற அப்படின்னு அர்த்தம். தண்டனைக்கு தப்ப முடியாது. ஒருவரின் தரித்திரத்தை பார்த்து அவனை பரிகசிக்கிறவன் அவனை பரிகசிக்கிறான்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை பரிகசிக்கிறான், அவன் தண்டனைக்கு தப்பான். ஆக்கினையை பார்த்து கழிக்கிறவன் அல்லது களி கூறுகிறதான் அவன் தண்டனைக்கு தப்பான். ஒருவரின் இயலாமையை ஏளனப்படுத்துகிறவன் அவனை பரியாசம் பண்ணுகிறான். இயலாமை ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா உன்னால் செய்ய முடியும், உன் பக்கத்தில் இருக்கவனால் செய்ய முடியல அப்படின்னா அவனுக்கு இயலாமை, பல காரியங்கள்னால இயலாமை காணப்படும். அவனுடைய இயலாமையை பார்த்து நீ அவனை பரிகசிக்கிறாய் என்று சொன்னாய், நீ ஏழையை பரியாசம் பண்ணுகிறாய். அர்த்தம் என்ன? அவனை உண்டாக்கினதான தெய்வத்தை பரிகசிக்கிறாய். நீ ஆபத்தை பார்த்து, ஆபத்தை குறித்து நீ களி கூறுகிற மனுஷனாக இருக்கிறா. தண்டனைக்கு தப்ப முடியாது. ஒருவரின் வியாதியை கண்டு நகைக்கிறவன் அவனை பரியாசம் பண்ணுகிறான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வியாதி பார்த்தான மனுஷனை பார்த்திங்கன்னா ஒருவேளை அருவருப்பாக காணப்படலாம். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, வியாதியஸ்தனை பார்த்து ஒருத்தன் நகைக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஏன் நகைக்கிறான்? பார்த்தா அருவருப்பாக இருக்குது, நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இல்லை, நல்லா இருக்கும் நம்ம, அப்படி தானே? உனக்கு இருந்தால் நீ அவனை பார்த்து நீ ஃபஸ்ட்டு பரிகசிக்க முடியுமா? அப்போ இன்றைக்கி வியாதியாக காணப்படுற ஒரு மனுஷன் அவனை குணமாக்க முடிஞ்சால் குணமாக்கு,
அவனுக்கு உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்ய, அவனுக்காக ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிக்கணும். ஆனால் ஒரு வியாதியஸ்தனை பார்த்து பரிகசிக்கிறவன், ஏளனமாய் பார்க்கிறவன் அவனை பரிகசிக்கிறான். இன்ஃபேக்ட் அவனை உண்டாக்கினதான தெய்வத்தை அவன் பரிகசிக்கிறான். தண்டனைக்கு அவன் தப்பான். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அவன் களி கூர்ந்து கொண்டிருக்கிறான். எதை? ஆக்கினையை குறித்து அவன் களி கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். ஒருவரின் தத்தளிப்பை பார்த்து ரசிக்கிறவன் அவனை பரிகசிக்கிறான். தத்தளிக்கிறதான ஒரு காரியத்தை பார்த்து ரசிக்கிறவன் அவனை பரிகசிக்கிறான். இன்ஃபேக்ட் அவனை உண்டாக்கினதான, அவனை பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த தெய்வத்தை அவன் பரிகசிக்கிறவனாக இருக்கிறான். தண்டனைக்கு தப்ப முடியாது. ஒருவரின் சஞ்சலத்தை பார்த்து ஆகடியம் பண்ணுகிறவன் அவனை பரிகசிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனை உண்டாக்கின தெய்வத்தை அவன் பரிகசிக்கிறான். அப்படி ஒருபோதும் செய்யாதே. ஒருவரின் உபத்திரவத்தை அற்பமாக எண்ணுகிறவன் அவனை பரிகாசம் பண்ணுகிறான். உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு உபத்திரவத்தை கண்டு அவனுடைய உபத்திரவத்தை, அவனுடைய இயலாமையை அற்பமாக எண்ணுகிற தேவன் அவர். போய் சிந்தித்து பாருங்கள். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்போ தான் ருசித்து கொண்டு இருக்கிறோம் அவரை. அவர் அப்படி பண்ணுகிறவர் அல்ல. சங்கீதம் 22:24 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினான். நாம் ஆராதிக்கிற, நாம் நம்புகிற, விசுவாசிக்கிற, நம்மோடு கூட பேசுகிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உபத்திரவப்படுகிற உன்னுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக அவர் பார்க்கிறதும் இல்லை, அவர் அருவருக்கிறதும் இல்லை, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கிறதும் இல்லை. எதிர்காத்துகிறார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடணும், தம்மை நம்பணும், விசுவாசிக்கணும், தம்மை நோக்கி கரங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லிதான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை விடுதலையாக்க விரும்புகிறார். அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை என்ன பண்ணுறாரு? அவனை கேட்டருள்கிறார். எதற்காக? அவனை விடுதலையாக்கும்படியாய். அப்போ உன்னுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்லையே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஏழைய? அப்போ ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன், ஏழையை ஏளனம் பண்ணுகிறவன், ஏழையை நிந்திக்கிறவன் யாரை? உண்டாக்கின தெய்வத்தை அவன் நிந்திக்கிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏழைனா என்ன அர்த்தம்னு. ஏழைனா என்ன அர்த்தம்னு இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஏழை அப்படின்னா வேறு மாதிரி நினைக்கிறோம். நம்மெல்லாம் ஒவ்வொரு விதத்தில் ஏழைகளாக காணப்படும். அப்படி தானே? வாட் எவர் யூ லேக், நீ அதில் போர்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? எது நம்ம இடத்துல இல்லையோ அந்த ஒரு காரியத்தில் நாம் பார்த்திங்கன்னா பூராக காணப்படுறோம், ஏழையாக காணப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஏதாவது காரியங்களிலே ஏழைகளாய் காணப்படுவோம். ஆனால் நம்மிடத்தில் இந்த காரியம் அதிகமாக இருக்கிறது, அபண்டன்ஸ் என்பதற்காக நம்ம மற்றவர்களை ஏளனமாக பரிகசிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் உங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து வரட்டும். நீங்கள் அவர்களை பார்த்து பரிகசிக்கலை, அவர்களை உண்டாக்கினதான, அவர்கள் யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த தேவனை நீங்கள் பரிகசிக்கிறீர்கள், களி கூறுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். தண்டனைக்கு தப்ப முடியாது. தேவனுடைய வருகை என்பது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான உபதேசங்களிலே ஒன்றாகும். அதுதான் இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்த்தோம். இரட்சகரின் வருகைக்கு அந்த முன் சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளின்படி காத்திருந்தவர்கள் அவரை எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாளிலே காத்திருந்தவர்கள் அவர் வந்தபோது எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இரட்சகரின் வருகையை குறித்து அறியாதவர்களுக்கு அது சுவிசேஷமாக அந்த காரியம் அறிவிக்கப்பட்ட போது சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் அலட்சியம் பண்ணினார்கள். இப்போதும் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. யார் இரட்சகர், யார் தான் உங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அறியாதவர்களிலே சிலர்கள் அறிந்து ஏற்றுக்கொள்கிறார்கள், பலர் நிராகரிக்கிறார்கள். இரட்சகரின் முதல் வருகையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான போதனையே இது. அப்படிதானே? முதல் வருகையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான செய்தி தான் பேதுரு அன்றைக்கு கொடுத்ததும் சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறதும் சரி. என்ன அப்படின்னா, இரட்சகருடைய முதல் வருகையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இரட்சகருடைய இரண்டாம் வருகையை குறித்து அறிவிக்கப்படுகிறது. ஆவலோடு கூட காத்திரு என்று சொல்லி, அப்போ அதை ஏற்றுக்கொண்டவருடைய போதனையை இரட்சகருடைய இரண்டாம் வருகையை குறித்த ஆறுதலின் வார்த்தைகளும், நீ உண்மையாக காத்திருப்பீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் ஆறுதலின் வார்த்தைகள். இல்லை அப்படின்னு சொன்னால் எச்சரிப்பின் சத்தமாகும். கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் இஃப் த ட்ரூத் அபவுட் அவர் லார்ட் அண்ட் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட். கர்த்தருடைய வருகையை குறித்து அல்லது கர்த்தரை குறித்து நம்ம சரியாக புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால், அவருடைய வருகையை குறித்து புரிந்து கொள்ளலைன்னா நம்ம கிறிஸ்தவ நம்பிக்கைன்னு சொல்கிறோம்ல, அந்த நம்பிக்கையை முழுமை பெறலை அப்படின்றதை புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கமிங் ஆஃப் த
லார்ட் அண்ட் கிரேட் காட் ஜீசஸ் கிரைஸ்ட். இரட்சகரும் மகா தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியாசத்திற்குரியதல்ல. எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவடைகிற எல்லா தீர்க்க தரிசனமும் என்ன பண்ணுவாங்க? போய் நிறைய தீர்க்க தரிசனம் பார்த்துட்டே வரீங்கல்ல. இப்போ நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போயிடும். அந்நிய பாஷைகளானாலும் சரி, தீர்க்க தரிசனங்களானாலும் சரி. அப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வர சகல தீர்க்க தரிசனங்களும் நிறைவடைகிறதான ஒரு நாளும், சரித்திரம் நிறைவடைகிறதான தீர்க்க தரிசனங்கள் முழுமையாக நிறைவடைகிறது. சரித்திரம்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வாசிக்கிறோம் பைபிளில் என்ன சரித்திரம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், எல்லாத்தையும் உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார், பலிக்கு விழுந்தாங்க, பலிக்கு பெருக்கினார்கள், இப்படியே வந்தாங்க, இப்படியே வாசிட்டு வரோம்ல. இதுதான் சரித்திரம். சரித்திரத்துக்கு ஒரு எண்டு. இதெல்லாம் அப்படியே வரிசையாக எழுதப்பட்டுட்டே இருக்குல்ல, சரியா? உண்மை எழுதப்பட்டிருக்கோம். இதே போல் பல புத்தகங்கள் காணப்படும். அதில் வேறு பொய் கதைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இதான் எங்கள் சரித்திரம், இதான் எங்கள் சரித்திரம். ஆனால் எல்லா சரித்திரமும் நிறைவடைகிறதான ஒரு நாள் உண்டு. ஏன் நிறைவடைகிற நாள்னு சொல்கிறேன்? என்ன சரித்திரத்தை எழுதிட்டுருக்கோம்? பரலோக சரித்திரத்தை எழுதிட்டுருக்கோம். இந்த பூமியில் காணப்படுகிற நாம இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் சரித்திரமாக வரலாறாக எழுதி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அது எப்போ முடிஞ்சிடும்? பூமியே இல்லைன்னா முடிஞ்சிடும். அப்போ தீர்க்க தரிசனங்கள் கர்த்தருடைய வருகை, முதல் வருகை குறித்து பேசுகிறது. அதுக்கப்புறம் காத்திருக்க இரண்டாம் வருகை குறித்து பேசுகிறது. பேதுரு சொல்கிறாரு, வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக்கப்படும். இதை அறிந்திருக்கிற நீ எவ்வளவு பரிசுத்தமாக உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும், ஆவலோடு கூட காத்திரு என்று சொல்லுகிறார் அல்லவா? சரித்திரமும் முடியும், தீர்க்க தரிசனங்களும் முடிவடைகிறதான, நிறைவடைகிறதான, எல்லாம் நிறைவடைகிறதான ஒரு நாள் உண்டு. அந்த நாள் கர்த்தருடைய நாள். அப்படியே எழுந்து நிற்போமா? நிறைய காரியங்களை உங்களோடு கூட பேசதான் விரும்புகிற நேரம் எனக்கு இல்லை. ஆனால் அப்படினால இந்த நாள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, ஒருவேளை தன்னை அறியாத பரியாசம் பண்ணுகிறதான நீங்கள் விருப்பத்தோடு கூட அல்லது பீடிக்கப்பட்டு கூட பாவத்தை நீங்கள் விருப்பத்தோடு செஞ்சு கொண்டிருக்கீங்கனாலும், அல்லது அதை விட முடியாதபடி நீங்கள் பண்ணி கொண்டிருந்தாலும், ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தையை சொல்லுகிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண. வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. there will be an end. ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் இதுக்கெல்லாம் முடிவு உண்டு. அதற்கு முன்பாக நம்ம தப்பித்து கொள்ளணும், அவருடைய பாதத்துக்கு ஓடி வந்துடணும். ஆண்டவரை, இந்த வார்த்தை என்னோடு கூட பேதுரு அந்த நாளில் அவர்களோடு கூட பேசின வார்த்தை மாத்திரமல்ல, எழுதப்பட்டிருக்கிறபடினால் அது என்னோடு கூட பேசுகிறதான வார்த்தை என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தவறான போதனைகள் வந்தபொழுது சபையை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, ஆண்டவரே, பேதுரு அந்த நாளிலே பேசினதான வார்த்தைகளாக இவைகள் காணப்படுகிறபடினாலே, இந்த நாளிலும் ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தைகளாய் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை தட்டி எழுப்புகிறதான வார்த்தைகளாய் காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வாயினாலே பேசுகிறதான ஏளன பேச்சுக்கள், தூஷணமான வார்த்தைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய செயல்களிலே கூட நாங்கள் பரியாசம் பண்ண முடியும். சத்தியத்தை அறியாதவர்களைப் போல நடந்து கொள்ள முடியும். தேவன் இல்லை, என்னை காணவில்லை என்பதைப் போல நடக்க முடியும். ஒரு அவிசுவாசியை பார்க்கிலும் மோசமாக நடந்து கொள்ள முடியும் என்பதையெல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடியினாலே, எங்களோடு கூட நீர் பேசினபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தாழ்த்தி உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய கர்த்தாவே இருதயத்திலும் எங்களுடைய காதிலும் ஆண்டவர் எப்போதும் எதிரொலித்து கொண்டிருப்பதாக, விசேஷமாய் பாதை விலக்கும் போது, உமக்கு விரோதமான சிந்தனைகள் தோன்றும் பொழுது, மேட்டிமையான எண்ணங்கள் உண்டாகும்போது, கிறிஸ்துவுக்கு உள்ளாக கிறிஸ்துவின் பாதத்தின் கீழே ஆண்டவரை அவைகளை சிறைப்படுத்தத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகள் எழும்பி நின்று ஆண்டவரை எங்களோடு கூட இடைபடட்டும், பேசட்டும். இந்த ஜனங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே என்று சொல்லி அந்த நாளிலே பேதுரு பேசினதைப் போல ஆண்டவரே, எனக்கு அடியனுக்கு பிரியமாய் காணப்படுகிற உம்முடைய ஜனத்தை ஆண்டவரே, இவர்கள் என்றென்று உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், இந்த தேவனுடைய அன்பும், இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.